ஸோ யூனிட் 1 ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் ஃபஸ்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். இது தேவை சும்மா ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. இது வந்து இந்த காமோட வேல்யூக்கான ப்ரூஃப் மட்டும்தான். இது மட்டும் நமக்கு தெரிஞ்சால் போதும். காமோட வேல்யூ வந்து ரேஞ்ச் வந்து -1 to 1. இதுவே காமா ஸ்கொயரோட வேல்யூ ரேஞ்ச் வந்து 0 to 1. ஸோ இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இதுலேருந்து கேட்குற 1 மார்க் மட்டும் பார்த்துக்கலாம். காமோட வேல்யூ வந்து 1 இருந்துச்சுன்னா அந்த கார்லேஷன் வந்து பர்ஃபெக்டாகவும் பாசிட்டிவாக இருக்கும். ஏன்னா 1ங்கிறது என்னது பாசிட்டிவ் நம்பர், அப்போ பாசிட்டிவாக இருக்கும். இதுவே -1 இருந்துச்சுன்னா கார்லேஷன் வந்து பர்ஃபெக்ட்டும், இங்கே மைனஸ் இருக்கிறது நம்ம என்ன பண்ணால் நெகட்டிவாக இருக்கும். அதுக்கப்புறம் காமோட வேல்யூ வந்து 0 இருந்துச்சுன்னா இந்த வேரியபிள்ஸ் வந்து அன்கார்லேட்டட். ஸோ இந்த 3 பாயிண்ட்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் காமோட ரேஞ்சை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் வச்சு 1 வேர்ட்ஸ் வரலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து கோவேரியன்ஸில் என்னென்னு பார்ப்போம். ஸோ கோவேரியன்ஸ்னால் என்னென்னா, நம்மளுக்கு காமாவோட வேல்யூ தெரியும்ல, காமா இஸ் ஈக்குவல் டு இப்போ ஃபார்முலா கால்குலேஷன் ஃபார்முலா படித்தோம். ஸோ அதில் என்ன சொல்லியிருக்கோம், காமா xy இஸ் ஈக்குவல் டு சமேஷன் xi மைனஸ் x பார் yi மைனஸ் y பார் டிவைடட் பை n இன்ட்டு சிக்மா x சிக்மா ஒய்னு வரும். இதில் இருக்க இந்த சமேஷன் xi yi மைனஸ் y பாரும் டிவைடட் பை n வந்து கோவேரியன்ஸ் சொல்லுவோம். ஸோ இதை வச்சு நம்மளுக்கு வந்து பின்னாடி 2 மார்க்கில் இந்த மாதிரி வந்து ப்ராப்ளம்ஸ் கேட்கலாம். ஸோ இந்த ஃபார்ம்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஸோ இது வந்து இதுக்கு பதிலாக நம்ம கோவேரியன்ஸ் போட்டால் நமக்கு இங்கே என்ன வரும், காமா இஸ் ஈக்குவல் டு கோவேரியன்ஸ் xy. ஸோ இந்த டேர்முக்கு பதிலாக இது போட்டோம் கோவேரியன்ஸ். அப்போ மீதி என்ன டேர்ம் இருக்குது, சிக்மா x சிக்மா y. ஸோ அந்த டேர்ம் மட்டும் இங்கே எழுதியிருக்கும். அன்கார்லேட்டட்னா என்ன சொன்னோம், காமாவோட வேல்யூ வந்து 0வாக இருக்கும். ஸோ காமாவோட வேல்யூ 0னா நம்மளுக்கு கோவேரியன்ஸ் என்ன ஆகும், 0னு வரும். ஸோ காமாவோட வேல்யூ இங்கே 0ன்னு வச்சுக்கோங்க. அன்கார்லேட்டடாக இருக்கும்போது காமாவோட வேல்யூ 0வாக இருக்கும். அப்போ கோவேரியன்ஸ் xy டிவைடட் பை n சிக்மா x சிக்மா ஒய்னு வரும். அப்போ இந்த சிக்மா x சிக்மா இந்த சைட் போச்சுன்னா ஆகும் 0 ஆகும். அப்போ கோவேரியன்ஸ் xy இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும், 0ன்னு கிடைக்கும். ஸோ அந்த ப்ரூஃப் தான் இங்கே எழுதியிருப்போம். ஸோ இந்த மாதிரிலாம் நமக்கு வந்து 1 வேர்ட்ஸில் கேட்க சான்சஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் 1 வேர்ட்ஸ்க்காண்டி பார்த்துக்கோங்க. ஏற்கனவே இந்த ப்ராப்ளம் வந்து இன்னொரு செப்பரேட் வீடியோவாக கொடுத்துருந்தேன். அதை வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை, அதை பார்த்துக்கோங்க. ஸோ அதே மெத்தடில் தான் இந்த ப்ராப்ளமும் வரும். இங்கே வந்து xy வேரியபிள் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க, அதில் கொஞ்சம் கம்மியாக கொடுத்து காமோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ காமோட ஃபார்முலா நமக்கு தெரியும். நம்மளுக்கு என்ன ஃபார்முலா, சமேஷன் xi மைனஸ் x பார் yi மைனஸ் y பார் டிவைடட் பை n சிக்மா x சிக்மா y. ஸோ இது வந்து நமக்கு என்ன தேவை, x பார் தேவை, y பார் தேவை. இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும். சிக்மா x சிக்மா y என்னங்கிறது என்னன்னா எவ்வளோ டேர்ம்ஸ் இருக்குதோ அதுதான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம். ஸோ இங்கே எவ்வளோ டேர்ம்ஸ் இருக்குது, 1 2 3 4 5 6 7 8 9 10 10 டேர்ம்ஸ் இருக்குது. அப்போ நமக்கு என்னோட வேல்யூ நமக்கு என்னது, இங்கே 10ன்னு வரும். இப்போ வந்து x பார் வேல்யூ கால்குலேட் பண்ணுறோம். ஸோ x பார்ங்கிறது என்னன்னா மீன். ஸோ மீனில் என்ன செய்வோம், அந்த எக்ஸோட வேல்யூ ஃபுல் இங்கே x பார் இருக்கிறனால எக்ஸோட வேல்யூ ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணுவோம், டோட்டல் போட்டுட்டு ப்ளஸ் போட்டுட்டு டிவைட் பை எவ்வளோ வேல்யூ இருக்குது, 10 வேல்யூஸ் இருக்குது, டிவைட் பை 10. ஸோ இது எல்லாமே டோட்டல் போட்டு டிவைட் பை 10 போடுவோம். நமக்கு ஃபைனல் ஆன்சர் என்ன கிடைக்குதுன்னா 56ன்னு கிடைக்குது. அதே மாதிரி y பார் பண்ணுவோம். ஸோ y டேர்ம்ஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணி டிவைட் பை 10 போடுறோம். இதெல்லாமே ஆட் பண்ணி டிவைட் பை 10 போடும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 58.8ன்னு கிடைக்குது. இதை மட்டும் தான் நம்ம இந்த மாதிரி கால்குலேஷன் யூஸ் பண்ணுவோம். x மைனஸ் x பார் y மைனஸ் y பார் இது மல்டிப்ளை பண்ணுறது எல்லாமே டேப்லேஷன் போட்டு தான் நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா, கொடுத்துருக்க டேட்டாலேருந்து xy எழுதிக்கிறோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து இந்த ஃபார்முலாவில் நமக்கு என்னென்ன தேவை, x மைனஸ் x பார் த ஹோல்ஸ் x மைனஸ் x பார் y மைனஸ் y பார் டிவைடட் பை n சிக்மா x சிக்மா y. ஸோ இதுதான் வந்து காமாவோட ஃபார்முலா. இங்கே வந்து எக்ஸ் வேல்யூ நம்ம கொடுத்துருக்காங்க. எக்ஸ் பார் வேல்யூ இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சோம். எக்ஸ் பார் வேல்யூ என்னது 56. அப்போ x மைனஸ் 56ன்னு வரும் இந்த சைடு. அப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு என்னது, இங்கே வந்து 51 மைனஸ் 56 நமக்கு என்ன கிடைக்கும், -5 கிடைக்கும். நெக்ஸ்ட் y மைனஸ் y பார், y பாரோட வேல்யூ என்னது 58.8 வரும். அப்போ y மைனஸ் 58.8 வரும். ஒய்யோட வேல்யூ 49 மைனஸ் 58.8 பண்ணும்போது -9.8 கிடைக்குது. நெக்ஸ்ட் நமக்கு என்ன தேவைன்னா, சிக்மா எக்ஸோட ஃபார்முலா என்ன தெரியும், என்ன சொல்லுங்கள், ரூட் ஆஃப் சமேஷன் x மைனஸ் x பார் த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை n. ஸோ நமக்கு என்ன தேவை, x மைனஸ் x பார் த ஹோல் ஸ்கொயர் தேவை. ஸோ அதனால தான் இங்கே நம்ம என்ன பண்ணுறோம்னா x மைனஸ் x பார் த ஹோல் ஸ்கொயர் வந்து கண்டுபிடிக்கிறோம். அதுக்கப்புறம் சிக்மா ஒய்க்கு நமக்கு என்ன தேவை, ரூட் ஆஃப் சமேஷன் yi மைனஸ் y பார் த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை n. இங்கே நமக்கு என்ன தேவை, y மைனஸ் y பார் ஹோல் ஸ்கொயர் வேல்யூ நமக்கு தேவை. ஸோ அதனால் இங்கே கண்டுபிடிக்கிறோம். நெக்ஸ்ட் இது ரெண்டுமே மல்டிப்ளை பண்ணுற வேல்யூ வந்து நமக்கு இங்கே தேவை, இந்த இடத்துக்கு தேவை. ஸோ அதனால் இங்கே கண்டுபிடிக்கிறோம். இது வரைக்கும் நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் x மைனஸ் x பார் த ஹோல் ஸ்கொயர்னா நம்ம இந்த கண்டுபிடிச்சிருக்க x மைனஸ் x பாரை ஒரு டைம் நம்ம ஸ்கொயர் பண்ணணும். ஸோ -5 ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், 25ன்னு கிடைக்கும். 5 ஸ்கொயர்னா 25, மைனஸ் இன்ட்டு மைனஸ்னா என்ன ஆகும், ப்ளஸ் ஆயிரும். y மைனஸ் y பார் த ஹோல் ஸ்கொயர்னா இந்த வேல்யூவை நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னா 96.04. நெக்ஸ்ட் நமக்கு என்ன தேவை, x மைனஸ் x பார் y மைனஸ் y பார் இது ரெண்டுமே மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இது ரெண்டுமே x மைனஸ் x பார் y மைனஸ் y பார் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னா 49 கிடைக்குது. அதே மாதிரி இந்த டேப்லெட் காலம்லாம் பண்ணணும். இங்கே என்ன பண்ணுவோம், x மைனஸ் x பார், x பாரோட வேல்யூ என்னது, இங்கே வந்து 63 மைனஸ் 56னா 7.
இங்கே ஒய் மைனஸ் ஒய் பார் ஒய்யோட வேல்யூ நமக்கு இங்கே இருக்குது 72 மைனஸ் 58.8னா 13.2 வரும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த வேல்யூவை நம்ம ஸ்கொயர் பண்ணி எழுதிக்கிறோம், இந்த வேல்யூ ஸ்கொயர் பண்ணி எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் இந்த ரெண்டு வேல்யூ மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கிறோம். ஸோ இதே ஸ்டெப் தான் இந்த டேப்லோ காலம் ஃபுல்லாக இந்த XY டேர்ம் ஃபுல்லாக நம்ம பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதே வேல்யூ தான் நமக்கு கிடைக்கும், நீங்கள் பார்த்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம கேல்குலேஷன் இந்த காமா வேல்யூ கண்டுபிடிக்காண்டி நமக்கு என்னென்ன வேல்யூ தேவை x மைனஸ் எக்ஸ் பார். இங்கே வந்து சமேஷன் x மைனஸ் எக்ஸ் பார், சமேஷன் என்னது டோட்டல். ஸோ அந்த வேல்யூவோட டோட்டல். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து சிக்மா எக்ஸ்க்கு நமக்கு என்ன தேவை, சமேஷன் x மைனஸ் எக்ஸ் பார் தான் ஹோல் ஸ்கொயர் தேவை. அதே மாதிரி சமேஷன் y மைனஸ் ஒய் பார் தான் ஹோல் ஸ்கொயர் தேவை. அப்போ நமக்கு என்ன தேவை, சமேஷன் என்ன இவ்வளோ இருக்குது, 3 டேர்ம் இருக்குது. அப்போ 3 டேர்ம் ஒரு டோட்டல் நமக்கு தேவை. ஸோ என்ன பண்ணணும், இந்த கடைசி இருக்க 3 டேர்ம் தான் நமக்கு தேவை. சமேஷன் x மைனஸ் எக்ஸ் பார் y மைனஸ் ஒய் பார் இந்த தேவை. அதுக்கப்புறம் y மைனஸ் ஒய் பார் த ஹோல் ஸ்கொயர் இந்த டேர்மோட டோட்டல் தேவை. x மைனஸ் எக்ஸ் பார் த ஹோல் ஸ்கொயர் இந்த டேர்மோட டோட்டல் தேவை. ஸோ இதெல்லாமே நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா x minus x bar the whole square ஆட் பண்ணும்போது 490 கிடைக்குது. y minus y bar the whole square ஆட் பண்ணும்போது 979.6 கிடைக்குது. அதுக்கப்புறம் x minus x bar into y minus y bar ஆட் பண்ணும்போது 416 கிடைக்குது. ஸோ இந்த வேல்யூவெல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து காமாவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ காமாவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு வந்து சிக்மா எக்ஸ் சிக்மா ஒய் வேல்யூ கண்டுபிடிக்கணும். சிக்மா எக்ஸோட ஃபார்முலா நமக்கு என்னது, ரூட் ஆஃப் சமேஷன் x minus x bar the whole square divided by n. x minus x bar the whole square வேல்யூ நம்ம இப்போ தான் கண்டுபிடிச்சோம் 490. ஸோ அதோட வேல்யூ நம்ம இங்கே எழுதிக்கலாம். டிவைட் பை என்னோட வேல்யூ என்ன சொன்னேன், 10ன்னு சொன்னேன். ஸோ இங்கே 0 கேன்சல் ஆகிடும். அப்போ அது ரூட் 49 வரும். ரூட் 49 நமக்கு என்னது, 49 7 ஸ்கொயர் வரும், 7 ஸ்கொயர் வரும். இந்த ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகி 7 வந்துடும். அதுக்கப்புறம் சிக்மா ஒய் ஈக்குவல் டு நமக்கு ஃபார்முலா என்னது, ரூட் ஆஃப் சமேஷன் y minus y bar the whole square divided by n. y minus y baரோட வேல்யூ y minus y bar the whole square வேல்யூ என்னதுன்னா 979.6. என்னோட வேல்யூ என்னது 10. ஸோ இதெல்லாமே டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், டிவைட் பண்ணும்போது இங்கே வந்து ஒரு பாயிண்ட் வந்து முன்னாடி ஆகும். ஏன்னா ஒரு 0 இருந்துச்சுன்னா ஒரு இந்த பாயிண்ட் இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு பாயிண்ட் முன்னாடி ஆகும். ஒரு 0க்கு ஒரு பாயிண்ட், 2 0னா 2 பாயிண்ட் முன்னாடி ஆகும். இப்போ ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 97.96ன்னு கிடைக்குது. சிக்மா எக்ஸ் சிக்மா ஒய் வேல்யூ கண்டுபிடிச்சாலே நம்ம என்ன பண்ணிக்கலாம், டேரெக்டாக காமாவோட வேல்யூவில் போய் இது போய் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் இன்ட்டு ஒய் மைனஸ் ஒய் பார் த ஹோல் ஒய் பாரோட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்னா 416 கண்டுபிடிச்சோம். என்னோட வேல்யூ நமக்கு தெரியும் 10. சிக்மா எக்ஸோட வேல்யூ இப்போ தான் கண்டுபிடிச்சோம் 7. சிக்மா ஒய்யோட வேல்யூ ரூட் 97.96. ஸோ இதெல்லாமே நீங்கள் கேல்குலேட்டரில் இதை ஃபஸ்ட்டு நீங்கள் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இது ரூட்லேருந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மல்டிப்ளை பண்ணி அதுக்கப்புறம் 416 டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குன்னா 0.6ன்னு கிடைக்குது. ஸோ இது வந்து ஃபைனல் ஆன்சர் ஃபார் திஸ் சம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம சம் என்ன, நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன சம் கொடுத்துருக்காங்கன்னா, இஃப் எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் 2 வேரியபிள்ஸ், எக்ஸும் ஒய்யும் வந்து 2 வேரியபிள்ஸ்னால் ப்ரூவ் தட் கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் பிட்வீன் ax plus b and cy plus d is gamma ax plus b comma cy plus d equal to ac divided by modulus ac gamma xy if ac வந்து not equal to 0 இருந்துச்சுன்னா இது வந்து ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்க இந்த ax plus bயும் cy இந்த வேல்யூ வந்து நம்ம வந்து u எடுத்துக்கிறோம், இந்த வேல்யூ வந்து v எடுத்துக்கிறோம். u வந்து இந்த வேல்யூ எடுத்தனால வியோட வேல்யூ வந்து இந்த மாதிரி எடுத்தனால நம்ம என்ன பண்ணணும், காமாவோட வேல்யூ நமக்கு என்ன ஆகும்னா யூவின்னு போட்டு எழுதுவோம். ஸோ காமா யூவி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், யூன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஒய் இருக்க இடத்துல வின்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ காமா எக்ஸ் ஒய்யோட ஃபார்முலா என்னது, சமேஷன் xi மைனஸ் எக்ஸ் பார் yi மைனஸ் ஒய் பார் டிவைடட் பை n சிக்மா எக்ஸ் சிக்மா ஒய். இங்கே எக்ஸுங்கிற இடத்துல நமக்கு என்ன இருக்குது, யூ இருக்குது. அப்போ நமக்கு இங்கே என்ன வரும், சமேஷன் ui மைனஸ் யூ பார் ஒய் இருக்க இடத்துல நமக்கு என்ன இருக்குது, வி இருக்குது. அப்போ இங்கே என்ன ஆகும், vi மைனஸ் வி பார் டிவைடட் பை n. இங்கே எக்ஸ் இருக்க இடத்துல நமக்கு என்ன ஆகும், யூன்னு வரும். அப்போ சிக்மா யூ. ஒய் இருக்க இடத்துல நமக்கு இங்கே என்ன இருக்குது, வி இருக்குது. அப்போ சிக்மா வி. ஸோ காமா யூவியோட ஃபார்ம்லாம் நம்ம எழுதியாச்சு. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா இங்கே ui வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ ui வேல்யூ நமக்கு என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணுமா, யூவோட வேல்யூ இருக்குல்ல. ஸோ அதில் நமக்கு வேரியபிள்ஸ் i எக்ஸு ஒய் யூ வி இந்த வேரியபிள்ஸ் மட்டும்தான் நம்ம வந்து ஐ போடணும். அந்த ஏபிசிடி அந்த வேரியபிள்ஸ்க்குலாம் ஐ போட தேவையில்ல. ஸோ நமக்கு இப்படி ஆகும், இங்கே வந்து ui ஈக்குவல் டு ஏ xi ப்ளஸ் இந்த பி அப்படி வந்துடும். திரும்ப நம்ம என்ன பண்ணுவோம், vi இங்கே நம்மளுக்கு vi வேல்யூ தேவையில்ல, அதனால் vi ஈக்குவல் டு சி yi ப்ளஸ் டின்னு வந்துடும். எதுக்கு ஐ போடணும், uv xy. ஸோ இந்த வேரியபிள்ஸ்க்கு மட்டும் தான் நம்ம என்ன பண்ணணும்னா ஐ போடணும். அது போட்டாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா u பார் v பார் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ u பார் v பார் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த வேல்யூஸ் எல்லாமே சமேஷனால் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ சமேஷனால் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன ஆகும், சமேஷன் ui ஈக்குவல் டு இந்த ஏங்கிறது கான்ஸ்டன்ட் ஏம்னா எழுந்துடும். அதுக்கப்புறம் சமேஷன் xi ப்ளஸ் இந்த மாதிரி ஒரு கான்ஸ்டண்ட்டான வேரியபிள் b மட்டும் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா n சமேஷன் கான்ஸ்டன்ட் வந்துச்சுன்னா n டைம்ஸ் கான்ஸ்டன்ட் வரும். சமேஷன் வச்சு கான்ஸ்டன்ட் வேரியபிள் வந்துச்சுன்னா நமக்கு என்ன ஆகும்னா n டைம் கான்ஸ்டன்ட். இங்கே வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, b கொடுத்துருக்காங்க. சமேஷன் பின்னா நம்ம என்ன ஆகும், n பின்னு வரும். அதே மாதிரி இங்கே என்ன ஆகும்னா சமேஷன் vi இஸ் ஈக்குவல் டு சி, இதுக்கு மட்டும் சமேஷன் ui
ப்ளஸ் இது கான்ஸ்டன்ட் அப்போ என்டின்னு வரும். இந்த டேர்ம் ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணுறோம்னா த்ரோவட்டை என்னால் டிவைட் பண்ணுறோம். ஸோ என்னால் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், சமேஷன் ui டிவைடட் பை n ஈக்குவல் டு a அப்படி தான் வரும். சமேஷன் xi டிவைடட் பை n ப்ளஸ் இங்கே ஒரு n இருக்குது, கீழே ஒரு என்னால் டிவைட் பண்ணும்போது n கேன்சல் ஆகி b மட்டும் வரும். இங்கே அதே மாதிரி டிவைடட் பை என்னால் பண்ணும்போது சமேஷன் vi பை n ஈக்குவல் டு c சமேஷன் yi பை n ப்ளஸ் இங்கே ஒரு n இருக்குது, டிவைடட் பை என்னால் பண்ணும்போது கேன்சல் ஆகி d மட்டும் வரும். ஸோ நம்மளுக்கு வந்து இந்த ஃபார்முலா தெரியும், x bar is equal to summation xi divided by n. ஸோ மீனுங்கிறது என்னென்னா sum of x divided by அதோட டோட்டல் நம்பர் ஆஃப் x. ஸோ அதே மாதிரி தானே இருக்கீங்க, sum of u divided by n டோட்டல் நம்பர் ஆஃப் u terms அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், u பார்னு போட்டுக்கலாம். அதே மாதிரி தான் இங்கே இருக்குது, அப்போ x bar போட்டுக்கலாம். இங்கே வந்து v bar போட்டுக்கலாம், இதுக்கு பதிலாக நம்ம வந்து y barனு போட்டுக்கலாம். ஸோ அந்த ஈக்குவேஷன் எப்படி வந்துருச்சு, u bar is equal to ax bar plus b v bar is equal to cy bar plus dன்னு வந்துருச்சு. இந்த ரெண்டு வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், ui u bar vi v bar இந்த 4 வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா இந்த நியூமரேட்டர் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நியூமரேட்டருக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த பார்ட் மட்டும் பண்ணிக்கலாம், சமேஷன் இல்லாமல் ui மைனஸ் u bar இன்ட்டு vi மைனஸ் v bar மட்டும் மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் சமேஷன் போட்டு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இங்கே என்ன இருக்குது, ui இருக்குது. ஸோ ui வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சிக்கோம், ui is equal to axi plus b. ஸோ அந்த வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு u bar வேல்யூ இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம், ax bar plus b. நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன இருக்குது, vi வேல்யூ என்னது cy plus d. v பாரோட வேல்யூ என்னது cy bar plus d. அந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம். இங்கே மைனஸ் இருக்கனால இந்த வேல்யூவில் மட்டும் மைனஸால் மல்டிப்ளை பண்ணிடுறோம், இங்கேயும் மைனஸால் மல்டிப்ளை பண்ணிடுறோம். ஏன்னா இங்கே வந்து மைனஸ் ஆஃப் u bar, அப்போ இந்த வேல்யூவில் நம்ம என்ன ஆகும், மைனஸ் வந்து மல்டிப்ளை ஆகும். ஸோ மல்டிப்ளை ஆனாலும் இந்த மாதிரி நம்மளுக்கு இருக்கும். ஸோ இதில் ஏதாச்சும் கேன்சல் ஆகுதான்னு பாருங்கள். இங்கே இருக்க பியும் இதில் இருக்க பியும் கேன்சல் ஆகிடும். இங்கே இருக்க சி இதாகாது, இங்கே வந்து டி வரும், சாரி. ஸோ இங்கே இருக்க டியும் இங்கே இருக்க டியும் ப்ளஸ் டி மைனஸ் டி கேன்சல் ஆகிடும். ஸோ மீதி நம்மளுக்கு என்ன இருக்குதுன்னா axi மைனஸ் ax பார் இருக்கும் இன்ட்டு இங்கே என்ன இருக்குது cy மைனஸ் cy பார்னு வரும். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு என்ன காமனாக இருக்குது, a காமனாக இருக்குது. ஸோ a காமனாக எடுத்துட்டா நம்மளுக்கு என்ன ஆகும், xi மைனஸ் x பார்னு வரும். இங்கே c காமனாக எடுத்தால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், yi மைனஸ் y பார்னு கிடைக்கும். ஸோ இது வந்து மல்டிப்ளை பண்ணும்போது இந்த ஆன்சர் கிடச்சிச்சு. நம்ம நியூமரேட்டரில் நம்மளுக்கு என்ன இருக்குது, சமேஷன் இருக்குது. ஸோ இது வந்து சமேஷனால் இந்த வேல்யூ ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். சமேஷனால் மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே ஏசியில் இருக்க அந்த கான்ஸ்டன்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம், வெளில கொண்டு வந்து சமேஷன் xi மைனஸ் x பார் yi மைனஸ் y பார்னு கொண்டு வந்துடலாம். ஸோ இது வந்து செகண்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இது நியூமரேட்டர் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், சிக்மா u சிக்மா v வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ நமக்கு என்ன தெரியும், சிக்மா ஸ்கொயர் யூனா நமக்கு என்ன தெரியும், ஸோ சிக்மா யூனா நமக்கு என்னது, சிக்மா x ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சமேஷன் xi மைனஸ் x பார் த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை n. ஸோ இந்த ஸ்கொயரிங் ஆன் போத் சைட் பண்ணும்போது ஆகும், சிக்மா ஸ்கொயர் x ஈக்குவல் டு இங்கே ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆகி சமேஷன் x மைனஸ் x பார் த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை n. ஸோ xi சொல்கிறேன், சில இருந்தால் எக்ஸ்ன்னு சொல்கிறேன், எல்லாமே ஒன்று தான். ஸோ அதனால் எதுவும் ப்ராப்ளம்லாம் இல்லை. ஸோ எல்லாமே ஒன்று தான் அந்த சைடு. ஸோ நமக்கு இங்கே வந்து u இருக்கனால நம்ம என்ன பண்ணுறோம்னா சிக்மா ஸ்கொயர் u இஸ் ஈக்குவல் டு சமேஷன் ui மைனஸ் u பார் த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை n. ui வேல்யூ என்னது axi ப்ளஸ் b. u பாரோட வேல்யூ என்னதுன்னா ax பார் ப்ளஸ் b. இங்கே மைனஸ் இருக்கிறனால மைனஸால் இந்த வேல்யூ மல்டிப்ளை பண்ணணும். அப்போ மைனஸ் இன்ட்டு ax பார்னால் மைனஸ் ax பார் வரும், மைனஸ் இன்ட்டு பின்னா மைனஸ் பின்னு வரும். இந்த ஹோல் ஸ்கொயர் இருக்குது, அந்த ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கோங்க, டிவைடட் பை n. இங்கே இருக்க பியும் கேன்சல் ஆகி நம்மளுக்கு என்ன கிடைக்கும், சமேஷன் axi மைனஸ் ax பார் ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை n கிடைக்கும். ஸோ இதில் இருக்க a வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், காமன் எடுத்துக்கலாம். ஸோ காமன் எடுக்கும்போது நமக்கு என்ன ஆகும், ஃபஸ்ட்டு பிடிச்சிக்கிட்டு a காமன் வந்துடும், xi மைனஸ் x பார் த ஹோல் ஸ்கொயர். இந்த ஹோல் ஸ்கொயர் நம்ம என்ன பண்ணிக்கலாம், தனித்தனியாக இந்த வேல்யூக்கு தனியாக இந்த வேல்யூக்கு தனியாக நம்ம போட்டுக்கலாம், டிவைடட் பை n. அப்போ நம்மளுக்கு எப்படி வரும், சமேஷன் a ஸ்கொயர் xi மைனஸ் x பார் த ஹோல் ஸ்கொயர் இப்படி வரும். இங்கே a ஸ்கொயர்ங்கிறது கான்ஸ்டன்ட், அது என்ன பண்ணிக்கலாம், சமேஷன்லேருந்து வெளில எடுத்துடலாம். வெளில எடுத்தோடனே நமக்கு என்ன கிடைக்குன்னா a ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் சமேஷன் xi மைனஸ் x பார் டிவைடட் பை n கிடைக்குது. ஸோ xi மைனஸ் x பார் டிவைடட் பை n இது எங்கேயோ பார்த்த மாதிரி இல்லையா, சிக்மா எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ, அதாவது வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ வந்து இதுதான். வேரியன்ஸ்னால் நத்திங் பட் சிக்மா ஸ்கொயர், ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்னா சிக்மான்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி வந்துடுமா. நெக்ஸ்ட் நம்மளுக்கு இங்கே என்ன இருக்குது, சிக்மா ஸ்கொயர் யூஸ் ஈக்குவல் டு தான் இந்த வேல்யூ வந்துச்சு. அப்போ இங்கே இருக்க ஸ்கொயர் இந்த சைடு கொண்டு போனால் நமக்கு என்ன ஆகும், ரூட் ஆகும். ஸோ ரூட்டுங்கிறப்ப நமக்கு என்ன ஆகும்,
ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஏ ஸ்கொயர் சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் வரும். ஸோ அந்த ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகிடும், ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகிடும். அப்போ ஏ வெளில வந்துடும், சிக்மா எக்ஸ் வெளில வந்துடும். இங்கே இருக்க ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படி தான் வரும். இங்கே இருக்க ப்ளஸ் ஆர் மைனஸ்க்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், மாடுலஸ் ஏன்னு போட்டுக்கலாம். ஏன்னா நம்மளோட வேல்யூ சிக்மாவோட வேல்யூ என்றைக்குமே நம்ம வந்து நெகட்டிவில் வராது. அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம்னா சிக்மா வி ஸ்கொயரோட ஃபார்ம்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ சிக்மா வி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் விஐ மைனஸ் வி பார் த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை என் வரும். விஐ வேல்யூ என்னது சிஒய்ஐ ப்ளஸ் டின்னு வரும். வி பாரோட வேல்யூ என்னது சிஒய் பார் ப்ளஸ் டின்னு வரும். இங்கே மைனஸ் இருக்கிற மைனஸ் இன்ட்டு சிஒய் பார் ப்ளஸ் டின்னு வரும். இங்கே மைனஸ் மல்டிப்ளை பண்ணுவோம், மைனஸ் சிஒய் பார், இங்கே மைனஸ் டின்னு வரும், த ஹோல் ஸ்கொயர் வரும். ப்ளஸ் டி மைனஸ் டி கேன்சல் ஆகி நம்மளுக்கு இங்கே இருக்க சி பார், இங்கேயும் சி பார், சி இருக்குது, இங்கேயும் சி இருக்குது. ஸோ சியை காமனாக எடுத்துடலாம். இங்கே ஸ்கொயர் இருக்கனால சி ஸ்கொயராக வெளில வந்துடும். இங்கேயும் மீதி என்ன டேர்ம் இருக்கும், ஒய்ஐ மைனஸ் ஒய் பார் த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை என் இருக்கும். ஸோ சி ஸ்கொயர்ங்கிறது கான்ஸ்டன்ட்னால இந்த சமேஷன்லேருந்து வெளில எடுத்து இங்கே முன்னாடி கொண்டு வந்துடலாம். அப்போ சி ஸ்கொயர் சமேஷன் ஒய்ஐ மைனஸ் ஒய் பார் த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை என். ஸோ இது எப்படி பார்த்தா எப்படி இருக்குது, இந்த ஃபார்முலா கண்டிப்பாக ஞாபகம் வந்துருக்குமே, சிக்மா ஸ்கொயர் ஒய்யோட ஃபார்முலா தான் இந்த வேல்யூ. ஸோ அப்போ என்ன பண்ணிக்கலாம், சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சிக்மா ஒய் ஸ்கொயர். இங்கே நம்மளுக்கு என்னது சிக்மா ஸ்கொயர் வி தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இதுலேருந்து சிக்மா வி கண்டுபிடிக்கணும். ஏன்னா நமக்கு அங்கே என்ன இருக்குது, சிக்மா வி தானே இருக்குது, சிக்மா யூ சிக்மா வி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். என் இன்ட்டு சிக்மா யூ சிக்மா வி. ஸோ இதுலேருந்து நம்ம வந்து சிக்மா வி கண்டுபிடிக்கிறதுக்காண்டி இந்த ஸ்கொயர் வந்து இந்த சைட் போகும்போது ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் இந்த வேல்யூ கிடைக்கும். சி ஸ்கொயர் சிக்மா ஒய் ஸ்கொயர்னு வரும். இந்த ஸ்கொயரும் இங்கே இருக்க ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகி நம்மளுக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் சி சிக்மா ஒய்ன்னு கிடைக்கும். ஸோ இந்த வேல்யூ வந்து எப்பயுமே வந்து சிக்மாவோட வேல்யூ வந்து எப்பயுமே பாசிட்டிவாக இருக்கிறனால மாடுலஸ் சி போட்டு சிக்மா ஒய்ன்னு போட்டுக்கிறோம். ஸோ நம்ம கண்டுபிடிச்சிருக்க சிக்மா ஒய் சிக்மா யூ, அதுக்கப்புறம் சமேஷன் யூஐ மைனஸ் யூ பார் இன்ட்டு ஒய்ஐ விஐ மைனஸ் வி பார், அந்த வேல்யூ எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த இடத்துல போய் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இந்த இடத்துல போய் சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த மாதிரி வருது நம்மளுக்கு. இதில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த மாடுலஸ் ஏ மாடுலஸ் சி இருக்குல்ல, தனித்தனியாக மாடுலஸ் ஏ மாடுலஸ் பின்னு இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா மாடுலஸ் போட்டுட்டு ஏபின்னு போட்டுக்கலாம். ஸோ அதே மாதிரி இங்கே இருக்க அந்த மாடுலஸ் தனித்தனியாக இருக்க மாடுலஸ் காமனாக நம்ம ஏசின்னு போட்டுக்கிறோம். மீதி இருக்க இந்த டேர்ம்ஸ்லாம் நம்ம எழுதிக்கிறோம். சமேஷன் எக்ஸ்ஐ மைனஸ் எக்ஸ் பார் ஒய்ஐ மைனஸ் ஒய் பார், இங்கே என் சிக்மா எக்ஸ் சிக்மா ஒய். ஸோ இது எந்த ஃபார்முலா நம்ம வந்து காமா எக்ஸ் ஒய்யோட ஃபார்முலா. ஸோ இதுதான் நமக்கு வந்து ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து காமா யூ கமா வி இஸ் ஈக்குவல் டு இந்த வேல்யூ வரும். ஸோ யூவோட வேல்யூ நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம், ஏஎக்ஸ் ப்ளஸ் டின்னு எடுத்துக்கிட்டோம். அந்த வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். வியோட வேல்யூ நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம், சிஒய் ப்ளஸ் டின்னு எடுத்துக்கிட்டோம். ஸோ காமா ஏஎக்ஸ் ப்ளஸ் பி கமா சிஒய் ப்ளஸ் டி ஈக்குவல் டு ஏசி பை மாடுலஸ் ஏசி காமா எக்ஸ் கமா ஒய். ஸோ இது ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ இதான் இந்த சம்மில் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரூவ் பண்ணியாச்சு. இங்கே வந்து என்ன கண்டிஷன் கொடுத்துருந்தாங்கன்னா ஏசி வந்து ஜீரோவாக இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் ஜீரோவாக இருக்காதுன்னா டினாமினேட்டரில் வந்து அந்த டேர்ம் வந்து ஏசி வந்து ஜீரோவாக இருந்துச்சுன்னா டினாமினேட்டர் நமக்கு என்ன ஆகும், ஜீரோன்னு வரும். ஸோ டினாமினேட்டர் ஜீரோ வந்துச்சுன்னா நமக்கு என்னது, இந்த ஆன்சர் வந்து இன்ஃபினிட்டின்னு வரும். ஸோ இன்ஃபினிட்டியில் நமக்கு இருக்காது. ஏன்னா காமாவோட வேல்யூ நமக்கு எப்பயுமே என்னது -1லேருந்து 1ங்கிற ரேஞ்சில் தான் எப்பயுமே காமாவோட வேல்யூ இருக்கும். செகண்ட் சம் நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ப்ரோக்ராம் வந்து 30 pairs ஆஃப் அப்சர்வேஷன் இது பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட ரிசல்ட்ஸ்லாம் நம்மளுக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 30 pairsங்கிறது நம்ம எப்படி எழுதிக்கலாம், n = 13 எடுத்துக்கலாம். அவங்க வந்து கடைசியாக நம்ம செக் பண்ணுவோம்ல, நம்ம ஒரு இது போட்டதுக்கப்புறம் நம்ம கடைசியாக நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோமா இல்லைன்னு சொல்லி செக் பண்ணுவோம்ல. அப்போ செக் பண்ணும்போது அவங்க வந்து 10, 15க்கு பதிலாக அவங்க வந்து 18, 20ன்னு ஒரு இது பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 20, 15க்கு பதிலாக 12, 10ன்னு அவங்க வந்து தப்பாக வந்து இந்த ரெண்டு வேல்யூவை வந்து இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கரெக்ட் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட்டோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது மாறும். காமா இஸ் ஈக்குவல் டு n சமேஷன் எக்ஸ் ஒய் மைனஸ் சமேஷன் எக்ஸ் சமேஷன் ஒய் டிவைடட் பை ரூட் ஆஃப் n சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் summation x the whole square into root of n summation y square minus summation y the whole square வரும். ஸோ இதான் வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் நம்மளுக்கு வந்து இன்கரெக்டான வேல்யூ கொடுத்துருக்காங்க. இது வந்து கரெக்டான வேல்யூனா நம்ம என்ன பண்ணுவீங்கன்னா கரெக்டாக COR போட்டுட்டு காமா இஸ் ஈக்குவல் டு கரெக்ட் இந்த வேல்யூன்னு சொல்லி நம்ம போட்டு நம்ம கண்டுபிடிப்போம். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட்டு இது எல்லாமே கரெக்டான இந்த வேல்யூஸ் எல்லாமே நம்ம கண்டுபிடிக்கணும். அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்ப்போம். இது எல்லாமே இன்கரெக்டான வேல்யூஸ். ஸோ இதுலேருந்து கரெக்டான வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும்னா கரெக்ட் சமேஷன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன்கரெக்ட் சமேஷன் எக்ஸ்ன்னு போட்டுக்குவோம். அதுக்கப்புறம் இன்கரெக்டான இருக்க வேல்யூஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணோம்னா எக்ஸோட வேல்யூஸில் மைனஸ் பண்ணிக்குவோம். கரெக்டான வேல்யூஸை வந்து ஆட் பண்ணிக்குவோம். இப்போ இந்த ரெண்டு பேர்ஸில் இன்கரெக்டான எக்ஸ் வேல்யூஸ்னால் என்னது, எக்ஸ் வேல்யூஸ்னால்
இதுதான் வந்து எக்ஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து ஒய் கோஆர்டினேட்ஸ், இது எக்ஸ் கோஆர்டினேட்ஸ், இது ஒய் கோஆர்டினேட்ஸ். அதே மாதிரி இது வந்து எக்ஸ் கோஆர்டினேட்ஸ், ஒய் கோஆர்டினேட்ஸ், இது எக்ஸு ஒய். இது வந்து ராங்கான பேர், இது வந்து ரைட்டான பேர். இதில் எக்ஸோட வேல்யூலாம் என்னது 18 12. ஸோ அந்த ரெண்டு வேல்யூ நம்ம என்ன பண்ணணும்னா மைனஸ் பண்ணணும். அப்போ -18 -12 இந்த ரெண்டு வேல்யூ நம்ம மைனஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த 10 20 நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ ஆட் பண்ணும்போது இது ரெண்டுமே நம்ம வந்து ஆட் பண்ணுங்கள். ஸோ -18 -12 நமக்கு என்ன கிடைக்கும் 13 கிடைக்கும், -13 கிடைக்கும். இந்த சைடு இது ரெண்டுமே ஆட் பண்ணுவோம் 13 கிடைக்கும். இது ரெண்டுமே கேன்சல் ஆகி நம்ம இன்கரெக்ட் சமேஷன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சமேஷன் எக்ஸ் தான் வரும். ஸோ இன்கரெக்ட் சமேஷன் எக்ஸோட வேல்யூ நமக்கு கொடுத்துருக்காங்க. அது என்ன வேல்யூ 300. ஸோ அந்த வேல்யூ எடுத்து இங்கே எழுதிக்கலாம். அப்போ கரெக்ட் சமேஷன் எக்ஸோட வேல்யூவும் இன்கரெக்ட் சமேஷன் எக்ஸோட வேல்யூவும் சேம் தான் இங்கே. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கரெக்ட் சமேஷன் ஒய்யோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ கரெக்ட் சமேஷன் ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இன்கரெக்ட் சமேஷன் ஒய்ன்னு போட்டுட்டு மைனஸ் இங்கே இருக்க பேர்ஸில் ஒய்யோட ராங்கான பேர்ஸ் வந்து மைனஸ் பண்ணணும். ஸோ ஒய்யோட வேல்யூ வந்து 20 10. ஸோ இதெல்லாம் பண்ணணும் மைனஸ் பண்ணணும். அப்போ -20 -10 வரும். அதுக்கப்புறம் கரெக்டான பேர்ஸை வந்து ஆட் பண்ணணும். +15 +15 வரும். ஸோ இங்கே வந்து எப்படி வரும்னா இன்கரெக்ட் சமேஷன் ஒய் -20 -10 +15 +15 வரும். அப்போ இங்கே ரெண்டுமே ஆட் பண்ணுவோம். என்ன கிடைக்கும் -30 இங்கே +13 கிடைக்கும். -30 +30 கேன்சல் ஆகி இன்கரெக்ட் சமேஷன் ஒய் தான் கிடைக்கும். அப்போ கரெக்ட் சமேஷன் ஒய் இஸ் ஈக்குவல் டு இன்கரெக்ட் சமேஷன் ஒய். ஸோ இன்கரெக்ட் சமேஷன் ஒய்யோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 210 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து கரெக்ட் சமேஷன் ஒய்யோட வேல்யூவும். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து கரெக்ட் சமேஷன் எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ கரெக்ட் சமேஷன் எக்ஸ் ஒய்னா ஈக்குவல் டு இன்கரெக்ட் சமேஷன் எக்ஸ் ஒய் மைனஸ் நம்மளோட எக்ஸ் ஒய் பேர் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு ராங்கான பேர் 18, 20, அதுக்கப்புறம் 12, 10. இது வந்து ராங்கான பேர். கரெக்டான பேர்னால் 10, 20, 10, 15, அப்புறம் 20, 15. இதுதான் வந்து கரெக்டான பேர். ஸோ இதெல்லாம் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு இன்கரெக்டான பேர்ஸ் எழுதணும். ஸோ இன்கரெக்டான பேர் எக்ஸ் ஒய் என்னது இது ஃபஸ்ட்டு நம்ம வந்து மல்டிப்ளைல எழுதிக்கிறோம். மைனஸ் போட்டுட்டு திரும்ப இந்த ரெண்டு வேல்யூவும் நம்ம என்னது இன்கரெக்டான இதை வந்து மைனஸ் போட்டு எழுதிக்கணும். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் போட்டு இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணி ப்ளஸ் பண்ணிடுவோம். இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணி ப்ளஸ் பண்ணிடுவோம். ஸோ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னா -360 -120 +150 +300. இன்கரெக்ட் சம்மேஷன் எக்ஸ் ஒய்யோட வேல்யூ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2100 கொடுத்துருக்காங்க. அப்போ 2100. ஸோ இதெல்லாமே நம்மளுக்கு வந்து ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 2070 கிடைக்குது. அப்போ 2070 கிடைக்குது. ஸோ இதுதான் வந்து கரெக்ட் சமேஷன் எக்ஸ் ஒய்யோட வேல்யூ. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா கரெக்ட் சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். கரெக்ட் சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு இன்கரெக்ட் சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர் வரும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர்ங்கிறது எதுவுமே இல்லை, எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு இன்கரெக்டான வேல்யூ இருக்குல்ல, அந்த 10 12 அதை ஸ்கொயர் பண்ணி மைனஸ் பண்ணி எழுதிப்போம். -18 ஸ்கொயர் -12 ஸ்கொயர் வரும். கரெக்டான வேல்யூவை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணிடுவோம். அப்போ 10 ஸ்கொயர் +20 ஸ்கொயர் வரும். இப்போ இதெல்லாமே நம்ம வந்து ஸ்கொயர் பண்ணி எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து 18 ஸ்கொயர் இது பண்ணால் 324 வருது, 144, 12 ஸ்கொயர்னா 144, 10 ஸ்கொயர்னா 100, 20 ஸ்கொயர்னா 400. இதெல்லாமே ஆட் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி இன்கரெக்ட் சமேஷன் எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ நம்ம இங்கே எழுதிக்கிறோம். இன்கரெக்ட் சமேஷன் எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க 3718. ஸோ அந்த வேல்யூ நம்ம இங்கே எழுதிக்கிறோம். இதெல்லாமே ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 3715 கிடைக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து கரெக்ட் சமேஷன் ஒய் ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் கரெக்ட் சமேஷன் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இன்கரெக்ட் சமேஷன் ஒய் ஸ்கொயர் வரும். இன்கரெக்டான ராங்கான ஒய் பேரை வந்து ஸ்கொயர் பண்ணி மைனஸ் பண்ணி எழுதிக்குவோம். ரைட்டான பேரை வந்து ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி எழுதிக்குவோம். ஸோ இது வந்து ஸ்கொயர் பண்ணும்போது 400 வரும், இங்கே வந்து 100 வரும். ஸோ இது 400 -400 -100னா -500 வரும். ஸோ 15 ஸ்கொயர்னா 225 வரும். இங்கே ஒரு 225னா நமக்கு என்ன கிடைக்கும்னா 415 வரும். ஸோ இதெல்லாமே ஆட் பண்ண நமக்கு என்ன கிடைக்குன்னா 1915 கிடைக்குது. ஸோ எல்லாமே கரெக்டான வேல்யூ எடுத்துட்டோம். இப்போ இந்த ஃபார்முலாவில் போய் சப்ஸ்டியூட் பண்ணுறது தான் நமக்கு வேலை. ஸோ என்னோட வேல்யூ நம்மளுக்கு என்ன தெரியும், n is equal to 30. இப்போ நம்ம கரெக்டான வேல்யூ கண்டுபிடிச்சோம்னா அதெல்லாம் இந்த சைடில் எழுதியிருக்கேன். கரெக்ட் சமேஷன் எக்ஸ் ஈக்குவல் டு 300 அந்த வேல்யூ எல்லாமே இங்கே எழுதியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்க, என்னோட வேல்யூ என்னது 30. கரெக்ட் சமேஷன் எக்ஸ் ஒய் இங்கே இருக்குது 2070. அப்போ இங்கே வந்து 2070 மைனஸ் கரெக்ட் சமேஷன் எக்ஸோட வேல்யூ என்னது 300. கரெக்ட் சமேஷன் ஒய்யோட வேல்யூ என்னது 210 டிவைடட் பை ரூட் ஆஃப் என்னோட வேல்யூ என்னது 30. கரெக்ட் சமேஷன் எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ 3750 மைனஸ் கரெக்ட் சமேஷன் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் எக்ஸோட வேல்யூ என்னது 300 த ஹோல் ஸ்கொயர் வரும். திரும்ப ரூட் ஆஃப் என்னோட வேல்யூ வந்து 30. கரெக்ட் சமேஷன் ஒய் ஸ்கொயரோட வேல்யூ வந்து 1950 மைனஸ் கரெக்ட் சமேஷன் ஒய் த ஹோல் ஸ்கொயரோட வேல்யூ வந்து 210 த ஹோல் ஸ்கொயர் வரும். ஸோ மேலே இருக்க அந்த வேல்யூவை வந்து
மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குதுன்னா -900 கிடைக்கிது. டிவைடட் பை இதை வந்து மல்டிப்ளை பண்ணி இதை ஸ்கொயர் பண்ணி அதுக்கப்புறம் மைனஸ் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குதுன்னா இந்த வேல்யூ கிடைக்கிது. அதே மாதிரி தான் இங்கேயும். நெக்ஸ்ட் இந்த ரூட்லேருந்து இதை எடுக்கும்போது நமக்கு என்ன ஆகும்னா 15 வரும். இங்கே வந்து என்ன ஆகும்னா 12 கிடைக்கிது. ஸோ இது மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணும்போது ஃபைனல் ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா -0.05 கிடைக்கிது. எக்ஸாம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா if x, y and z are uncorrelated variables each having same standard deviation obtain the coefficient of correlation between x plus y and y plus z. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அன்கார்லேட்டட் வேரியபிள்ஸ் சொல்லியிருக்காங்க. எக்ஸ் ஒய் இசட் வந்து அன்கார்லேட்டட் வேரியபிள்ஸ். ஸோ அன்கார்லேட்டட் வேரியபிள்ஸ்னால் ஏற்கனவே இப்போ தான் சொன்னேன். அது என்ன, அது அன்கார்லேட்டட் வேரியபிள்ஸ்னால் அதோட வேல்யூ வந்து காமாவோட வேல்யூ வந்து என்னதுன்னா ஈக்குவல் டு 0 இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா அன்கார்லேட்டட் வேரியபிள்ஸ்னால ஃபஸ்ட்டு நம்மளுக்கு 3 வேரியபிள் கொடுத்துருக்காங்க. அதோட வேல்யூ அன்கார்லேட்டட்னா எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு 0 வரும். 2 வேரியபிள்ஸ் தான் வரும். ஸோ 3 வேரியபிள்ஸ் நம்ம கொடுத்தனால நம்மளுக்கு வந்து அன்கார்லேட்டடுக்கு 3 வேரியபிள்ஸ்க்கு நம்ம போடணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இது ரெண்டுமே எடுத்துக்கிறோம். இந்த 2 வேரியபிள் அப்போ காமா எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு 0 எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் இந்த 2 வேரியபிள் ஒய்யும் இசட்டும் காமா ஒய் கமா இசட் ஈக்குவல் டு 0 எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த எக்ஸும் இசட்டும் எடுத்துக்கிறோம். இப்போ காமா எக்ஸ் கமா இசட் ஈக்குவல் டு 0 எடுத்துக்கிறோம். இது வந்து அன்கார்லேட்டடுக்கு வரும். நெக்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, அந்த வேரியபிள்ஸ் எல்லாமே ஹேவிங் த சேம் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். அதோட வேரியபிள்ஸோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து சேமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் என்ன எடுத்துக்கலாம், சிக்மா எக்ஸ் ஈக்குவல் டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்னா சிக்மான்னு சொல்லுவோம். வேரியன்ஸ்னா சிக்மா ஸ்கொயர்னு சொல்லுவோம். இப்போ நமக்கு என்னது, சிக்மா எக்ஸ் ஈக்குவல் டு சிக்மா ஒய் ஈக்குவல் டு சிக்மா இசட் ஈக்குவல் டு சிக்மான்னு நம்ம எடுத்துருக்கோம். ஏன்னா சேம்ல சொன்னனால நம்ம இந்த மாதிரி எடுத்துருக்கோம். இங்கே அன்கார்லேட்டட் சொன்னனால நமக்கு இந்த இது கிடச்சிருக்கு. ஸோ பொதுவாக நம்ம வந்து காமாவோட வேல்யூ நம்ம என்ன தெரியும், காமா இஸ் ஈக்குவல் டு சமேஷன் xi மைனஸ் எக்ஸ் பார் yi மைனஸ் ஒய் பார் டிவைடட் பை n சிக்மா எக்ஸ் சிக்மா ஒய். இப்போ அன்கார்லேட்டட்னால நமக்கு இங்கே என்ன ஆகும், சிக்மாவோட காமாவோட வேல்யூ வந்து 0 வரும். அப்போ 0 இஸ் ஈக்குவல் டு சமேஷன் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் ஒய் மைனஸ் ஒய் பார் டிவைடட் பை இந்த வேல்யூ வருமா n சிக்மா எக்ஸ் சிக்மா ஒய். ஸோ இந்த n சிக்மா எக்ஸ் சிக்மா ஒய் இந்த சைட் கொண்டு போனால் நமக்கு என்ன ஆகும், 0 வரும். அப்போ சமேஷன் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் ஒய் மைனஸ் ஒய் பார் ஈக்குவல் டு 0 வரும். இது வந்து காமா எக்ஸ்ஒய் வேரியபிள்ஸ்க்கு. அதே மாதிரி ஒய்இசட்க்கு எப்படி வரும்னா இதே மாதிரி தான் இருக்கும். இந்த ஒய் ஃபஸ்ட்டு வந்து ஒய் டேர்ம்ஸ் எழுதுவோம். ஒய் மைனஸ் ஒய் பார் சமேஷன் ஒய் மைனஸ் ஒய் பார் இசட் மைனஸ் இசட் பார். ரெண்டாவது வேரியபிள் வந்து இசட் இருக்கனால இசட் மைனஸ் இசட் பார். இங்கே முதல் வேரியபிள் எல்லாருக்கும் எக்ஸ் இருக்குது. அப்போ சமேஷன் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் இங்கே இசட் இருக்கனால இசட் மைனஸ் இசட் பார் செகண்ட் வேரியபிள் ஈக்குவல் டு 0 வரும். இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா obtain the correlation between coefficient of correlation between x plus y and y plus z. இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்க கார்லேஷன் வந்து நம்மளை வந்து ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு டேர்ம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்களா எக்ஸ் ப்ளஸ் ஒய்யை வந்து நம்ம வந்து யூன்னு எடுத்துக்கிறோம், ஒய் ப்ளஸ் இசட்டை வந்து வீன்னு எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா ஒய் பார் எக்ஸ் பார் யூ பார் வேல்யூவும் வி பார் வேல்யூவும் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ யூ பார் இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சமேஷன் யூ பை என் இஸ் ஈக்குவல் டு u is equal to x plus y, v is equal to y plus z ன்னு எடுத்துக்கோம். அப்போ u bar is equal to summation u by n. u ஓட வேல்யூ நமக்கு என்னது x plus y. அப்போ summation x plus y by n வரும். தனியாக summation போடும்போது என்ன ஆகும், summation x by n plus summation y by n வரும். ஸோ இது எந்த ஃபார்மில் இருக்குது, x bar is equal to நமக்கு ஃபார்மில் என்ன தெரியும், summation x by n. ஸோ summation x by n பதிலாக என்ன போட்டுக்கலாம், x bar போட்டுக்கலாம். அப்போ x bar plus y bar வரும். Therefore u bar is equal to x bar plus y bar வரும். நெக்ஸ்ட் v bar வேல்யூ, v bar is equal to summation v by n. v ஓட வேல்யூ என்னது y plus z. இப்போ summation y plus z by n is equal to தனித்தனியாக summation போடும்போது summation y by n plus summation z by n. summation y by n plus summation z by n வரும். summation y by n பதிலாக என்ன சொன்னேன், x bar is equal to summation x by n. இதுவே வந்து summation y by n இங்கே என்ன ஆகும், y barனு வரும். y bar plus இங்கே வந்து z bar வரும். இங்கே ஏன் வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்புறம் ஒய் ப்ளஸ் இசட்க்கு பதிலாக யூவின்னு நம்ம எடுத்துருக்கோம்னா இதே டேர்மை வச்சு நம்ம பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறனால நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணி எழுதுறதுக்காண்டி இந்த வேரியபிளை வந்து யூன்னு எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் இதை வந்து வீன்னு நம்மளாக எடுத்துக்கிறோம். ஸோ தட் நம்ம வந்து ஈஸியாக நம்ம வந்து பண்ண முடியும். நெக்ஸ்ட் ப்ரொசீட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். அதனால் சிம்பிளாக வைக்கிறதுக்காண்டி இந்த ஒரு டேர்மை வந்து கார்லேஷன் பிட்வீன் எக்ஸ் ப்ளஸ் ஒய் கமா அண்ட் ஒய் ப்ளஸ் இசட் சொன்னனால அந்த டேர்மை ஏதாச்சும் ஒரு வேரியபிளாக எடுத்து அதுக்கப்புறம் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் சிம்பிளாக ஈஸியாக இருக்கும். அதனால தான் இங்கே நம்ம வந்து யூ வின்னு சொல்லி 2 இதை நம்ம எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் என்னது நம்ம வந்து காமா கண்டுபிடிப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்னென்ன தேவை, சிக்மா தேவை, சிக்மா யூ தேவை, சிக்மா வி தேவை. ஸோ சிக்மா யூ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இது வந்து வேரியன்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, ஸோ வேரியன்ஸ்னால் நமக்கு தெரியும் சிக்மா யூ இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சமேஷன் u minus u bar the whole square divided by n. இங்கே வந்து சிக்மா ஸ்கொயர்னு என்னது, இந்த ரூட் வந்து இந்த சைட் ஸ்கொயர் ஆகிடும். அப்போ சிக்மா ஸ்கொயர் u is equal to summation u minus u bar the whole square divided by n வரும். u ஓட வேரியபிள் என்னது x plus y வரும். மைனஸ் ஆஃப் u bar ஓட வேல்யூ வந்து x bar plus y bar. இது வந்து மைனஸால் மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் x bar மைனஸ் y bar வரும். the whole square divided by n வரும். இங்கே இருக்க
ஏதாச்சும் ஒரு டேர்ம் கேன்சல் ஆகுமா? கேன்சல் ஆகாது. ஏன்னா இங்கே இருக்கிறது எக்ஸ், இங்கே இருக்கிறது எக்ஸ் பார். ஸோ கேன்சல் ஆகாது. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா குரூப் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ்லாம் ஒரு சைடு குரூப் பண்ணிக்க போகிறோம், ஒய்லாம் ஒரு சைடு குரூப் பண்ணிக்க போகிறோம். அப்போ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் ப்ளஸ் ஒய் மைனஸ் ஒய் பார் த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை என் வரும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த பார்த்து நம்மளுக்கு எப்படி இருக்குது, ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்கா. ஸோ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab நம்ம எழுதிக்க போகிறோம். இங்கே சமேஷன் இருக்கிறனால சமேஷன் மட்டும் இந்த எல்லா டேர்ம்லேயும் வரும். சமேஷன் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் சமேஷன் ஒய் மைனஸ் ஒய் பார் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 சமேஷன் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் y minus y bar divided by n வரும். இப்போ நம்ம வந்து நம்மளுக்கு ஒரு இப்போ தான் நம்ம வந்து அன்காலேட்டர்னா நமக்கு என்ன வந்துச்சுன்னா சமேஷன் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் ஒய் மைனஸ் ஒய் பார் ஈக்குவல் என்ன வந்துச்சு, 0 வந்துச்சு. ஸோ அந்த வேல்யூவை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன ஆகும், இந்த டேர்ம் வந்து 0 ஆயிரும். மீதி இந்த 2 டேர்ம் மட்டும் தான் இருக்கும். ஸோ இந்த 2 டேர்முக்கு என்ன வந்து தனித்தனியாக நம்ம போட்டுக்கலாம். சமேஷன் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை n ப்ளஸ் சமேஷன் ஒய் மைனஸ் ஒய் பார் ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை n போட்டுக்கலாம். ஸோ அப்படி போடும்போது நமக்கு எப்படி வரும்னா இந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் நமக்கு இந்த ஏதோ ஃபார்முலா மாதிரி தெரியலையா, ஃபார்முலாவே தான் இது வந்து இப்போ தான் நம்ம போட்டோம்ல சிக்மா யூ ஸ்கொயர் ஈக்குவல் டு சமேஷன் ஒய் யூ மைனஸ் யூ பார் த ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை என். ஸோ இங்கே யூக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது, எக்ஸ் இருக்குது. அப்போ நமக்கு இங்கே என்ன ஆகும், சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த வேல்யூ வரும். அப்போ இதுக்கு பதிலாக என்ன பண்ணிக்கலாம், சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் போட்டுக்கலாம். இதுக்கு பதிலாக சிக்மா ஒய் ஸ்கொயர் போட்டுக்கலாம். நமக்கு இப்போ தான் சொன்னேன் இந்த வேரியன்ஸ் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் எல்லாமே என்னது சேம் சொல்லி கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் சேம்னா வேரியன்ஸும் என்னது சேமாக தான் வரும். அப்போ சிக்மா எக்ஸுக்கு பதிலாக சிக்மா எக்ஸ் சிக்மா ஒய் சிக்மா எக்ஸ் ஸ்கொயருக்கு சிக்மா ஒய் ஸ்கொயருக்கு பதிலாக நம்ம என்ன போட்டுக்கலாம், சிக்மா ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு பதிலாக சிக்மா ஸ்கொயர் போட்டுக்கலாம், இதுக்கு பதிலாக சிக்மா ஸ்கொயர் போட்டுக்கலாம். இது ரெண்டுமே ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 2 சிக்மா ஸ்கொயர் கிடைக்கும். இங்கேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் தானே கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு ஃபார்முலாலே இந்த காமாவோட ஃபார்முலாலே நமக்கு என்ன தேவை, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் தான் தேவை. ஸோ அதனால் இந்த ஸ்கொயர் வந்து இந்த சைடு வரும்போது நமக்கு என்ன ஆகும்னா ரூட் ஆயிரும். இங்கே இருக்க ரூட் ஆகும்போது நமக்கு என்ன ஆகும், ரூட் 2 சிக்மா ஸ்கொயர் வரும். ஸோ இந்த ஸ்கொயரும் சிக்மா ரூட்டும் கேன்சல் ஆகி நம்ம வந்து சிக்மா வெளில வந்துடும், இந்த ரூட் 2 மட்டும் வரும். அதே மாதிரி நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா சிக்மா வி ஸ்கொயர் கண்டுபிடிக்க போகிறோம். சிக்மா வி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சமேஷன் v minus v bar the whole square divided by n வரும். v ஓட வேல்யூ என்னது, y plus z வரும். v bar ஓட வேல்யூ வந்து y bar plus z bar. அது மைனஸால் மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் y bar மைனஸ் z bar. இங்கே வந்து ஃபார்முலா த ஹோல் ஸ்கொயர் இருக்கலாம், இங்கே ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாம் டிவைட் பை n. ஸோ அதே மாதிரி தான் நம்ம குரூப் பண்ண போகிறோம். y டேர்மில் ஃபஸ்ட்டு குரூப் பண்ணிக்கிறோம், அதுக்கப்புறம் z டேர்ம் குரூப் பண்ணிக்கிறோம். அப்போ y minus y bar plus z minus z bar the whole square divided by n வரும். இது வந்து a plus b the whole square ஃபார்முலாவில் எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ அன்காலேட்டரில் இந்த வேல்யூ நமக்கு என்ன கண்டுபிடிச்சோம், y minus y bar z minus z bar is equal to 0 கண்டுபிடிச்சோம். ஸோ இந்த வேல்யூ வந்து 0 ஆகி மீதி இந்த 2 டேர்ம் மட்டும் தான் இருக்கும். ஸோ மீதி இந்த 2 டேர்ம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இது எந்த மாதிரி இருக்கும், சிக்மா ஒய் ஸ்கொயரில் இருக்குது, இது வந்து என்னது சிக்மா z ஸ்கொயரில் இருக்குது. ஸோ இது ரெண்டு பதிலாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், சிக்மா ஒய் சிக்மா z பதிலாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், சிக்மா ஸ்கொயர் போட்டுக்கலாம். ஸோ இது ரெண்டு ஆட் பண்ணும்போது என்ன ஆகும், 2 சிக்மா ஸ்கொயர் வரும். அப்போ சிக்மா வி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2 சிக்மா ஸ்கொயர் வரும். இந்த ஸ்கொயர் இந்த சைட் போச்சுன்னா ரூட் ஆகும். ஸோ ரூட்லேருந்து சிக்மா வந்து வெளில வந்துடும், இங்கே ரூட் 2 மட்டும் வரும். சிக்மா வி இஸ் ஈக்குவல் டு சிக்மா ரூட் 2 வரும். நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா y u மைனஸ் யூ பார் இன்ட்டு v மைனஸ் வி பார் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ யூவோட வேல்யூ நமக்கு என்னது எக்ஸ் ப்ளஸ் ஒய், யூ பாரோட வேல்யூ என்னது எக்ஸ் பார் ப்ளஸ் ஒய் பார் வரும். இங்கே மைனஸ் இருக்கிறனால மைனஸ் இன்ட்டு எக்ஸ் பார் ப்ளஸ் ஒய் பார்னா மைனஸ் எக்ஸ் பார் மைனஸ் ஒய் பார் வரும். இங்கே வந்து வியோட வேல்யூ வந்து ஒய் ப்ளஸ் இசட், வி பாரோட வேல்யூ வந்து ஒய் பார் ப்ளஸ் இசட் பார். இங்கே மைனஸ் இருக்கிறனால மைனஸ் மல்டிப்ளை பண்ணணும், மைனஸ் ஒய் பார் மைனஸ் இசட் பார் வரும். அதே மாதிரி தான் இதையும் திரும்ப வந்து நம்ம குரூப் பண்ண போகிறோம். அப்போ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் ப்ளஸ் ஒய் மைனஸ் ஒய் பார் வரும். இங்கே வந்து ஒய் மைனஸ் ஒய் பார் ப்ளஸ் இசட் மைனஸ் இசட் பார் வரும். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இது வந்து மல்டிப்ளை பண்ணிக்க போகிறோம். ஸோ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் இன்ட்டு ஒய் மைனஸ் ஒய் பார், நெக்ஸ்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் இன்ட்டு இசட் மைனஸ் இசட் பார். திரும்ப இந்த ஒய் மைனஸ் ஒய் பார் இன்ட்டு ஒய் பார், இங்கே ஒய் மைனஸ் ஒய் பார் இருக்கலாம், இது ரெண்டு ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாம். இப்போ ஒய் மைனஸ் ஒய் பார் தான் ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாம். இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும், ஒய் மைனஸ் ஒய் பார் இன்ட்டு இசட் மைனஸ் இசட் பார் வரும். மேலே நமக்கு ஃபார்முலா என்னது, காமா இஸ் ஈக்குவல் டு சமேஷன் gamma uv is equal to summation u minus u bar v minus v bar divided by n sigma x sigma y sigma u sigma v வரும். ஸோ இங்கே வந்து என்னது சமேஷன் வருதுல, ஸோ இங்கே சமேஷன் வேல்யூவால் சமேஷனால் இந்த டேர்ம் வந்து மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா சமேஷன் u minus u bar into v minus v bar is equal to சமேஷன் இந்த வேல்யூ கிடைக்கும் ப்ளஸ் சமேஷன் இந்த வேல்யூ ப்ளஸ் சமேஷன் இந்த வேல்யூ ப்ளஸ் சமேஷன் இந்த வேல்யூ கிடைக்கும். ஸோ நம்ம வந்து அன்காலேட்டருக்கு என்னென்ன சமேஷன் வந்து 0 ஆச்சு, சமேஷன் x minus x bar y minus y bar சமேஷன் காமா x yக்கு வந்து 0, அதுக்கப்புறம் காமா y zக்கு, அப்புறம் காமா x zக்கு. இது தவிர வேறு எந்த டேர்ம் இருக்குது, இந்த டேர்ம் மட்டும் இருக்குது. ஸோ இந்த டேர்ம் மட்டும் 0 ஆகாது. மீதி இருக்க இந்த 3 டேர்ம் நமக்கு என்ன ஆகும்னா 0 ஆயிரும். ஸோ சமேஷன் u minus u bar into v minus v bar is equal to நமக்கு என்ன கிடச்சிச்சு, சமேஷன் y minus y bar தான் ஹோல் ஸ்கொயர் கிடச்சிச்சு. நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும்ல, sigma u y square is equal to summation y minus y bar the whole square divided by n. ஸோ இங்கே நம்மளுக்கு என்ன இருக்குன்னா இந்த டேர்ம் மட்டும் இருக்குது, சமேஷன் y minus y bar the whole square மட்டும் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த எண்ணை வந்து இந்த சைடு கொண்டு வந்துடலாம். அப்போ நமக்கு என்ன ஆகும், n சிக்மா y ஸ்கொயர் வரும். ஸோ இந்த வேல்யூக்கு வந்து நான் என்ன போட்டுக்கிறேன்னா சிக்மா y ஸ்கொயர் போட்டுக்கிறேன். நம்மளுக்கு வந்து என்ன சொன்னாங்க, இந்த சிக்மா எக்ஸ் சிக்மா ஒய் சிக்மா இசட் இஸ் ஈக்குவல் டு சிக்மான்னு சொன்னாங்க. அப்போ இதுக்கு பதில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், சிக்மா ஸ்கொயர் போட்டுக்கலாம். அப்போ n சிக்மா ஸ்கொயர் வந்துடும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா காமாவோட ஃபார்முலா எழுதுறோம். காமா u v is equal to summation u minus u bar v minus v bar divided by n sigma x sigma u sigma v வரும்.
ஸோ இந்த வேல்யூ இப்போ தானே கண்டுபிடிச்சோம் சமேஷன் u மைனஸ் u பார் இன்டூ v மைனஸ் v பார் இஸ் ஈக்குவல் டு n சிக்மா ஸ்கொயர் கண்டுபிடிச்சோம். அப்போ n சிக்மா ஸ்கொயர் வந்துடும். இங்கே என்னோட வேல்யூ எப்படி வரும் சிக்மா யூவோட வேல்யூ இப்போ தான் கண்டுபிடிச்சோம் √2 சிக்மான்னு வரும். இங்கே சிக்மா வியோட வேல்யூ √2 சிக்மா தான் வரும். இங்கே இருக்க சிக்மா கேன்சல் சிக்மா இன்ட்டு சிக்மானா சிக்மா ஸ்கொயர் ஆகும். இது எப்படி கேன்சல் ஆயிரும் இங்கே இருக்க n கேன்சல் ஆகி இங்கே 1/√2 இன்ட்டு √2 மட்டும் இருக்கும். √2 இன்ட்டு √2னா நமக்கு என்ன தெரியும் 1/2ன்னு கிடைக்கும். ஸோ இதான் வந்து இந்த சம்மோட ஃபைனல் ஆன்சர். ஃபஸ்ட்டு அன்கார்லேட்டர்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அன்கார்லேட்டர்னா காமோட வேல்யூ வந்து 0ன்னு இருக்கும். ஸ்டாண்டர்ட் டிவியேஷனா என்ன தெரிஞ்சுக்கணும். ஸ்டாண்டர்ட் டிவியேஷனா சிக்மா, வேரியன்ஸ்னா சிக்மா ஸ்கொயர். இதுவே வந்து இன்னொரு யூனிட்டில் வந்து வேரியன்ஸோட வேல்யூ வந்து சென்ட்ரல் மூமெண்ட்ஸில் வந்து μ2ங்கிறது வந்து வேரியன்ஸ் சொல்லுவோம். இது ரெண்டுமே வேரியன்ஸ் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஜஸ்ட்டு ஒரு கோத்ரூ பண்ணிட்டு தான் போதும். இது வந்து அந்த அளவுக்கு நம்ம எடுக்க தேவையில்லை. சிக்மா ஸ்கொயர் யூவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். நமக்கு ஃபார்முலா தெரியும் சமேஷன் u மைனஸ் u பார் ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை n. ஸோ யூங்கிறது என்ன எடுத்துக்கிறோம்னா ax ப்ளஸ் byன்னு எடுத்துக்கிறோம். u பார்ங்கிறது என்ன ஆகும்னா அந்த வேரியபிள்ஸ் மட்டும் பார் வரும். x பார் y பார் வரும். அப்போ ax பார் ப்ளஸ் dy பார் வரும். இதை எடுத்து இந்த சைஸ் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஃபைனலாக இந்த எக்ஸோட வேல்யூலாம் குரூப் பண்ணிடுவோம். a காமனாக எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு ஒய்யோட வேல்யூலாம் குரூப் பண்ணிடுவோம். b காமனாக எடுத்துகிட்டு ஹோல் ஸ்கொயர் போட்டுக்குவோம். a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயரில் நம்ம வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு வந்து ஃபார்முலா தெரியும் சிக்மா எக்ஸ் ஸ்கொயரோட ஃபார்முலா தான் இது. சிக்மா ஒய் ஸ்கொயரோட ஃபார்முலா தான் இது. இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் சமேஷன் இது வந்து என்னது காமா ஈக்குவல் டு சமேஷன் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் ஒய் மைனஸ் ஒய் பார் டிவைடட் பை n சிக்மா எக்ஸ் சிக்மா ஒய். ஸோ இங்கே வந்து நமக்கு என்ன இருக்குது இந்த டேர்ம் மட்டும் இருக்குது. ஸோ மீதி இருக்க இந்த சிக்மா எக்ஸ் சிக்மா ஒய் இந்த சைட் கொண்டு போனால் இந்த வேல்யூ நமக்கு வந்துடும் இதோட வேல்யூ. அப்போ காமா எக்ஸ் ஒய் இன்ட்டு சிக்மா எக்ஸ் சிக்மா ஒய் தான் இந்த வேல்யூ. ஸோ அவ்வளோதான். இதே மாதிரி தான் சேம் இந்த இதுவும் அதே மாதிரி தான். ஜஸ்ட் நீங்கள் கோத்ரூ பண்ணாலே உங்களுக்கு ஈஸியாகவே புரியும். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஷோ தட் த வேரியபிள்ஸ் u is equal to x cos alpha plus y sin alpha and v is equal to y cos alpha minus x sin alpha are uncorrelated if gamma is equal to 1/2 tan inverse of 2 gamma x by sigma x sigma y divided by sigma square minus sigma x square minus sigma y square கொடுத்துருக்காங்க. இதில் வந்து u வேல்யூ y வேல்யூ v வேல்யூ கொடுத்துருக்காங்க. இது வந்து அன்கார்லேட்டட் கொடுத்துருக்காங்க. எப்போனா இந்த கண்டிஷன் கீழே இது வந்து அன்கார்லேட்டட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா காமாவோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுனாலே நம்ம என்ன பண்ணணும் u வேல்யூ கண்டுபிடிக்கணும். இங்கே uவிங்கிற டேர்ம் கொடுத்தனால uவிங்கிற டேர்ம் அப்படி எழுதிக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன கண்டுபிடிக்கணும்னா ஸ்ட்ரைட்டாக வந்து u பார் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ u பார் வாஸ் ஈக்குவல் டு எப்பயுமே இது வந்து ஆச்சுக்கோங்க வேரியபிள்ஸ் மட்டும் வரும். பார் வந்து வேரியபிள்ஸ் மட்டும் வரும். எந்தெந்த வேரியபிள்ஸ்னால் x y z uv அந்த வேரியபிள்ஸ்க்குலாம் வரும். அப்போ u பதில் என்ன பண்ணிக்கலாம் u பார் போட்டுக்கலாம், x பதில் x பார் போட்டுக்கலாம், y பதில் y பார் போட்டுக்கலாம். அதே மாதிரி v பதில் v பார், y பதில் y பார், x பதில் x பார். மீதி இருக்க அந்த வேல்யூலாம் அப்படியே தான் வரும். ஸோ u பார் v பார் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அன்கார்லேட்டட் கொடுத்தனால காமா u is equal to 0ன்னு வரும். அப்போ காமா u is equal to நமக்கு ஃபார்முலா என்னது சமேஷன் u மைனஸ் u பார் v மைனஸ் v பார் டிவைட் பை n சிக்மா u சிக்மா vன்னு வரும் ஈக்குவல் டு 0ன்னு வரும். அப்போ இந்த வேல்யூ நம்மளுக்கு என்ன ஆகும் இந்த சைடு போயிடும். அப்போ சமேஷன் u மைனஸ் u பார் இன்ட்டு v மைனஸ் v பார் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வந்துடும். யூவோட வேல்யூ இங்கே எழுதிக்கிறோம். அதுக்கப்புறம் u பாரோட வேல்யூ எழுதிக்கிறோம். அதுக்கப்புறம் v வேல்யூ எழுதிக்கிறோம். v பாரோட வேல்யூ எழுதிக்கிறோம். இந்த மைனஸால் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஏன்னா மைனஸ் v பார் இருக்கலாம் மைனஸால் இங்கேயும் மைனஸ் u பார் இருக்கலாம் மைனஸால் u பார் வேல்யூ நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் குரூப் பண்ணணும். ஸோ எக்ஸ் டேர்ம்ஸ்லாம் நம்ம குரூப் பண்ணணும். எக்ஸ் டேர்ம் இங்கே இருக்குது, இங்கே ஒரு எக்ஸ் டேர்ம் இருக்குது. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் காஸ் ஆல்ஃபாவை காமன் எடுத்துக்கலாம். காஸ் ஆல்ஃபாவை காமன் எடுத்தால் நமக்கு என்ன கிடைக்கும் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் இன்ட்டு காஸ் ஆல்ஃபான்னு கிடைக்கும். இந்த ரெண்டு டேர்மில் வந்து சைன் ஆல்ஃபாவை காமன் எடுத்துகிட்டு y மைனஸ் y பார்னு கிடைக்கும். அதுக்கப்புறம் இன்டூ இந்த மல்டிப்ளை சிம்பிள்னால இங்கே வந்து டாட் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து y இங்கே y டேர்ம் வந்து குரூப் பண்ணுறோம். அப்போ இங்கேருந்து என்ன பண்ணிக்கலாம் காஸ் ஆல்ஃபாவை காமன் எடுத்துக்கலாம். அப்போ y மைனஸ் y பார் இன்ட்டு காஸ் ஆல்ஃபான்னு வரும். இங்கே இருக்க மைனஸ் அப்படி போட்டுட்டு இது ரெண்டு குரூப் பண்ணும்போது x மைனஸ் எக்ஸ் பார் இதாகி இங்கேருந்து சைன் ஆல்ஃபாவை நம்ம காமன் எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த ரெண்டு டேர்மே நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். இந்த ரெண்டு டேர்ம் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் y மைனஸ் y பார் இங்கே காஸ் ஆல்ஃபா இருக்குது, இங்கே காஸ் ஆல்ஃபா, அப்போ காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபான்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ரெண்டு டேர்ம் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். இங்கே மைனஸ் இருக்காங்க மைனஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் இருக்குது, இங்கே எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் இருக்குது. அப்போ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் தான் ஹோல் ஸ்கொயர் எழுதிக்கலாம். இங்கே ஃபஸ்ட்டு சைன் எழுதிக்கோங்க, அதுக்கப்புறம் காஸ் எழுதிக்கோங்க. சைன் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபான்னு வரும். நெக்ஸ்ட் இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணுறோம். இது ரெண்டுமே y மைனஸ் y பார் இருக்கலாம், y மைனஸ் y பார் தான் ஹோல் ஸ்கொயர் ஆகும். அதுக்கப்புறம் சைன் எழுதிக்கிறோம், அதுக்கப்புறம் காஸ் எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் இந்த ரெண்டு டேர்மே மல்டிப்ளை பண்ணோம். இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது, ப்ளஸ் இந்த மைனஸ்னா மைனஸ், இங்கே எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் எழுதிக்கிறோம். அதுக்கப்புறம் y மைனஸ் y பார், இங்கே சைன் ரெண்டு சைடும் சைன் இருக்காங்க, சைன் ஸ்கொயர் ஆல்ஃபான்னு வரும். அதுக்கப்புறம் நம்ம என்ன காமனாக எடுக்க போகிறோம்னா இந்த ரெண்டு டேர்ம்ல இந்த டேர்மில் நம்ம 4 டேர்ம்லேயும் பார்க்கணும். ஸோ 4 டேர்மில் எது காமனாக இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம் வந்து காமனாக இருக்குது எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் இன்ட்டு y மைனஸ் y பார் காமனாக இருக்குது. ஸோ அது காமனாக இருக்கும்போது நமக்கு என்ன காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா மைனஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபான்னு கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த வேல்யூ எழுதியிருக்கோம். இதில் வந்து நம்மளுக்கு வந்து ஃபார்முலா தெரியும்ல sin 2a ஈக்குவல் டு 2 sin a cos aன்னு தெரியும். இங்கே வந்து என்ன இருக்குது sin a cos a மட்டும் இருக்குது. இங்கே ஏதாவது 2 வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்குது. அப்போ இந்த சைடு கொண்டு வந்துடலாம். அப்போ sin 2a by 2 is equal to sin a cos aன்னு வரும்.
ஸோ இங்கே சைன் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா இருக்கிறனால சைன் 2 ஆல்ஃபா பை 2ன்னு போட்டுக்கலாம். ஸோ இங்கே இங்கே வந்து நம்ம வந்து இதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், சைன் 2 ஆல்ஃபா பை 2ன்னு போட்டுக்கலாம். இதே மாதிரி தான் இருக்குது, சைன் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா இருக்குது. இந்த சைன் மட்டும்தான் இதுக்கு பதிலாக தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். இங்கே ஏக்கு பதிலாக ஆல்ஃபா இருக்குது, ஸோ ஆல்ஃபா அந்த மாதிரி இருக்குது. ஸோ இங்கே என்ன வந்து ஏக்கு பதிலாக ஆல்ஃபா போட்டுக்கணும். சைன் 2a 2 ஆல்ஃபா பை 2ன்னு வந்துடும். இப்போ நம்ம வந்து இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண வேல்யூ மட்டும் தான் கண்டுபிடிச்சோம். இப்போ வந்து சமேஷன் போட்டு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ சமேஷன் போடும்போது நமக்கு என்ன ஆகும், இந்த டேர்ம்லேருந்து இதுக்கும் நமக்கு ஃபார்முலா தெரியும். காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா மைனஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு என்னது, காஸ் 2 ஆல்ஃபான்னு வரும். இது ஃபார்முலா. அப்போ காஸ் 2 ஆல்ஃபாவை நம்ம முன்னாடி எடுத்துக்கிறோம். இந்த டேர்ம் மட்டும் சமேஷனுக்குள்ளே வரும். அதுக்கப்புறம் ப்ளஸ் இந்த வேல்யூ வந்து சைன் ஆல்ஃபா இருக்குல்ல, இது முன்னாடி வந்துடும். இந்த வேரியபிள் டேர்ம் மட்டும் தான் சமேஷனுக்குள்ளே வரும். சமேஷன் y மைனஸ் y பார் த ஹோல் ஸ்கொயர். இங்கே மைனஸ் போட்டுக்கோங்க. இங்கே இருக்க சைன் 2 ஆல்ஃபா பை 2வை வெளில எடுத்துக்கிட்டு இந்த சமேஷன் வந்து இந்த x மைனஸ் x பார் த ஹோல் ஸ்கொயர் கூட போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து இது மட்டும் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு மட்டும் தான் இது பண்ணியிருக்கோம். ஈக்குவல் டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், 0ன்னு போட்டுக்கலாம். ஸோ இந்த வேல்யூ ஈக்குவல் டு 0ன்னு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நமக்கு ஃபார்முலா தெரியும், சமேஷன் y மைனஸ் y பார் த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா தெரியும். அதோட வேல்யூ என்னது, சமேஷன் y minus y bar sigma y square is equal to summation y minus y bar the whole square divided by n கிடைக்கும். ஸோ summation y minus y bar மட்டும் இந்த சைடு வச்சுட்டு மீதி இருக்க அந்த n வந்து இந்த சைடு கொண்டு போகும்போது n sigma y square is equal to summation y minus y bar the whole square வரும். ஸோ இதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், n sigma y square போட்டுக்கலாம். ஸோ அதே மாதிரி இங்கே என்ன பண்ணிக்கலாம், n sigma x square போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னா, இந்த ரெண்டு டேர்ம்லேயும் நம்மளுக்கு என்ன வேல்யூ இருக்குதுன்னா sin 2 ஆல்ஃபா பை 2 இருக்குது. இங்கே sin 2 ஆல்ஃபா பை 2 இருக்குது. ஸோ அதை காமனாக எடுக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா n sigma y square மைனஸ் n sigma x square ஈக்குவல் டு 0ன்னு வரும். இங்கே இருக்க வேல்யூனா அப்படி தான் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த வேல்யூவை நம்ம என்ன பண்ணுறோம்னா ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வரோம். ஸோ இங்கே ப்ளஸில் இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடு வரும்போது மைனஸ் வந்து இந்த வேல்யூ வரும். இந்த மைனஸை நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் இந்த டேர்முக்குள்ளே. ஸோ உள்ளே மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும், இங்கே மைனஸ் n sigma y square ஆயிரும். இது கூட மைனஸ் மல்டிப்ளை பண்ணுவோம், ப்ளஸ் n sigma x square ஆகும். ஸோ இந்த வேல்யூ ஃபஸ்ட் எழுதிக்கிறோம். இப்போ n sigma x square மைனஸ் n sigma y square ஆயிரும். ஸோ இந்த வேல்யூலாம் ரைட் ஹேண்ட் சைடு அப்படியே தான், லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படியே தான் வந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னா இதில் இருக்க எண்ணை வந்து காமனாக எடுக்கிறோம். ஸோ என்ன காமனாக எடுத்தால் நமக்கு என்ன கிடைக்கும், sigma x square மைனஸ் sigma y square sin 2 alpha by 2 is equal to cos 2 alpha summation x minus x bar into y minus y barனு வரும். இங்கே இருக்க cos 2 alpha இந்த சைடு கொண்டு வர போகிறோம். ஏன்னா நம்மளுக்கு வந்து tan 2 alphaன்னு வந்துச்சா, ஸோ sin by cosனால் நமக்கு என்ன ஆகும், tan வந்துடும். ஸோ அதனால் இந்த cos 2 இங்கே கொண்டு வந்துடும். இங்கே 2 வந்து இந்த சைடு கொண்டு வரோம், இந்த சைடு கொண்டு போகிறோம். அப்போ sin 2 alpha by cos 2 alpha equal to 2 into summation x minus x bar into y minus y bar divided by இங்கே இருக்க எண்ணை வந்து இந்த சைடு கொண்டு வரும், divided by n வந்துடும். இங்கே இருக்க இந்த வேல்யூ மட்டும் அப்படியே தான் இங்கே வருது. sin by cos நம்மளுக்கு வேல்யூ என்னது, tan வரும். இப்போ tan 2 alphaன்னு வரும். இங்கே வந்து நம்மளுக்கு வந்து எந்த ஃபார்முலா இருக்குது, காமாவோட வேல்யூ தான். காமா x y is equal to summation இந்த வேல்யூ கிடைக்கும், x minus x bar y minus y bar divided by n sigma x sigma y. ஸோ இங்கே என்ன வேல்யூ இருக்குது, இந்த வேல்யூ இருக்குது. மீதி இருக்க அந்த ரெண்டு டேர்ம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த சைடு கொண்டு வரோம். அப்போ காமா x y sigma x sigma y is equal to summation x minus x bar y minus y bar divided by n. ஸோ இதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், இங்கே இருக்க 2 அப்படியே தான் வரும். இங்கே இருக்க காமா எக்ஸ் ஒய் சிக்மா எக்ஸ் சிக்மா ஒய்ங்கிற மட்டும் வரும். ஸோ இதுக்கு பதிலாக காமா எக்ஸ் ஒய் சிக்மா எக்ஸ் சிக்மா ஒய்ன்னு வரும். ஸோ அந்த வேல்யூவை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இந்த tan 2 ஆல்ஃபா மட்டும் இந்த சைடு வச்சுக்கிறோம். மீதி இருக்க அந்த வேல்யூவை நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த சைடு கொண்டு வந்துடும், டினாமினேட்டரில் வந்துடும். நியூமரேட்டரில் இருக்க வேல்யூ இந்த சைடு வரும்போது டினாமினேட்டரில் வந்துடும். இங்கே இருக்க tan ஆல்ஃபாவை இந்த சைடு கொண்டு போனால் tan இன்வர்ஸ் ஆஃப் வரும். tan 2 ஆல்ஃபாவில் டேனை மட்டும் இந்த சைடு கொண்டு போனால் tan ஸ்கொயர் tan இன்வர்ஸ் ஆஃப் இந்த வேல்யூ வரும். அதுக்கப்புறம் இங்கே இருக்க ஆல்ஃபா மட்டும் இங்கே வச்சுக்கிட்டு இந்த 2 அந்த சைடு கொண்டா 1/2 tan இன்வர்ஸ் ஆஃப் இந்த வேல்யூ வரும். ஸோ இதுதான் வந்து ப்ரூவ் பண்ண சொன்னாங்க. இது வந்து அன்கார்லேட்டடாக இருக்கும்போது இந்த கண்டிஷன் அப்படிங்கிற மாதிரி ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அன்கார்லேட்டர் வச்சு நம்ம பண்ணும்போது இந்த கண்டிஷன் வந்துடுச்சா, ஸோ இது வந்து ப்ரூவ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு சம் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, let x, y be two variables with standard deviation. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்ன சொன்னேன், சிக்மா சொன்னேன். அப்போ சிக்மா எக்ஸ் அண்ட் சிக்மா ஒய் ரெஸ்பெக்டிவ்லி அந்த எக்ஸ் ஒய்ங்கிற 2 ரெண்டு வேரியபிள்ஸோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா சிக்மா எக்ஸும் சிக்மா ஒய்ன்னு சொல்லியிருக்காங்க. இஃப் யூ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் கேஒய், யூவோட வேல்யூ வந்து எக்ஸ் ப்ளஸ் கேஒய்யும் வியோட வேல்யூ வந்து இது கொடுத்துருக்காங்க. அண்டு காமா எக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 0, அதாவது காமாவோட எக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 0னா நமக்கு என்னது, அது வந்து இந்த டேர்ம் வந்து அன்கார்லேட்டட்னு அர்த்தம். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே, கேவோட வேல்யூ வந்து இங்கே வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ கேவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா காமான்னு கொடுத்தாலே நம்மளுக்கு வந்து என்ன ஞாபகம் வரும், சமேஷன் u மைனஸ் u பார் இன்ட்டு v மைனஸ் v பார் டிவைடட் பை n சிக்மா u சிக்மா v.
இங்கே யூ பார் வேல்யூ தேவை, யூ நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்மளுக்கு என்ன தேவை, யூ பார் தேவை, வி கொடுத்துருக்காங்க, வி பார் வேல்யூ தேவை. ஸோ யூ பார் வி பார் கண்டுபிடிக்க வேல்யூனா நமக்கு ஈஸியாகவே தெரியும். எக்ஸ் ஒய்க்கு பதிலாக பார் போடணும், அவ்வளோதான். யூ பார் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பார் ப்ளஸ் கே ஒய் பார். இங்கே வி பார் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பார் ப்ளஸ் இந்த வேல்யூ எப்படி வரும், ஒய்க்கு பதிலாக ஒய் பார் போடணும். ஸோ அந்த வேல்யூ எடுத்து நம்ம இங்கே யூ மைனஸ் யூ பார் பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு இந்த ஆன்சர் கிடைக்குது. சப்ஸ்டியூட் பண்ணி குரூப் பண்ணும்போது இந்த ஆன்சர் கிடைக்குது. எக்ஸ்லாம் ஒரு சைடு, அதுக்கப்புறம் ஒய் டேர்ம்லாம் ஒரு சைடு குரூப் பண்ணி இங்கே இருக்க கே டேர்ம் வந்து காமனாக எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வி மைனஸ் வி பார் பண்ணுறோம். வி மைனஸ் வி பார், வியோட வேல்யூ வந்து இந்த வேல்யூ மைனஸ் ஆஃப் இந்த வேல்யூ போடுறோம். அதுக்கப்புறம் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார்லாம் எக்ஸ் வந்து குரூப் பண்ணிக்கிறோம் தனியாக. அதுக்கப்புறம் இங்கே சிக்மா எக்ஸ் சிக்மா ஒய்யை காமனாக எடுத்துகிட்டு இந்த ஒய் டேர்ம் வந்து குரூப் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னா அன்கார்லேட்டர் கொடுத்துருந்தாங்கன்னா எக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ என்ன ஆகும், எக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் யூவி இஸ் ஈக்குவல் டு சரிங்க வந்து எக்ஸ் ஒய் யூவி இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ நமக்கு என்ன ஆகும், சமேஷன் யூ மைனஸ் யூ பார் இன்ட்டு வி மைனஸ் வி பார் டிவைடட் பை என் சிக்மா யூ சிக்மா வி இஸ் ஈக்குவல் டு 0 வரும். அப்போ இந்த டேர்ம் இந்த சைடு ஆகும்போது இந்த சைடு போகும்போது சமேஷன் யூ மைனஸ் யூ பார் இன்ட்டு வி மைனஸ் வி பார் இஸ் ஈக்குவல் டு 0 வரும். ஸோ இது ரெண்டுமே மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு இந்த வேல்யூ நம்ம எழுதியிருக்கோம், யூ மைனஸ் யூ பார் வேல்யூ. அதுக்கப்புறம் வி மைனஸ் வி பார் வேல்யூ நம்ம இங்கே எழுதியிருக்கோம். இது ரெண்டுமே மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு இந்த ஆன்சர் கிடைக்குது. ஸோ மல்டிப்ளை பண்ணுறது ஈஸியாகவே உங்களுக்கு தெரியும், அதனால் மல்டிப்ளை பண்ணுறது உங்களுக்கு தெரியும், அதனால் இங்கே வந்து நீங்களே போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா சமேஷன் யூ மைனஸ் யூ பார் இன்ட்டு வி மைனஸ் வி பார் ஈக்குவல் டு 0. ஸோ நம்ம மல்டிப்ளை பண்ண இந்த வேல்யூவில் நம்ம என்ன பண்ணணும்னா சமேஷன்ங்கிற டேர்ம் வந்து ஆட் பண்ணிக்கணும். ஸோ சமேஷனால் ஆட் பண்ணுவோம், சமேஷன் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் இந்த வேல்யூ போட்டுட்டு இங்கே இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், இந்த சைடு இந்த வேரியபிள்ஸ் வரதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், சமேஷன் போடணும். அதே மாதிரி இந்த கேக்கு அப்புறம் சமேஷன் போடுவோம், இந்த வேரியபிள்ஸ்க்கு அப்புறம் இந்த கேக்கு அப்புறம் சமேஷன் இங்கே போடுவோம், ஈக்குவல் டு 0 வரும். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு இதுக்கு வந்து வேல்யூ தெரியும், என் சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் வரும். சமேஷன் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என் சிக்மா எக்ஸ் ஸ்கொயர். இப்போ தான் இதுக்கு முன்னாடி சம்மில் பார்த்தோம். ஸோ இதோட வேல்யூ நம்ம எப்பவுமே டாப்பில் இருக்கணும், ஃபிங்கர் டிப்பில் இருக்கணும். அதுக்கப்புறம் சிக்மா எக்ஸ் பை சிக்மா ஒய். அதுக்கப்புறம் இதுக்கோட வேல்யூ இப்போ தான் சொன்னேன், என் காமா சிக்மா எக்ஸ் சிக்மா ஒய் காமா எக்ஸ் ஒய்ன்னு வரும் ப்ளஸ் கே. அதே மாதிரி இதோட வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் சமேஷன் ஒய் மைனஸ் ஒய் பார் த ஹோல் ஸ்கொயர் வேல்யூ வந்து என் சிக்மா ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு நம்ம 0 வரும். இதில் நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த வேல்யூ வந்து காமன் எடுக்கிறோம், என் சிக்மா எக்ஸ் சிக்மா ஒய் காமா எக்ஸ் ஒய் காமன் எடுக்கிறோம். இந்த ரெண்டு வேல்யூலையும் ரெண்டு டேர்ம்லையும் நம்மளுக்கு என்ன இருக்குது, இந்த டேர்ம் வந்து இருக்குது. ஸோ இந்த டேர்ம் காமன் எடுக்கும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா சிக்மா எக்ஸ் பை சிக்மா ஒய் ப்ளஸ் இங்கே என்ன டேர்ம் விட்டு போயிருக்கு, கே விட்டு போயிருக்கு. ஸோ ப்ளஸ் கேன்னு வரும். நெக்ஸ்ட் இந்த டேர்ம் அப்படியே வருது, இந்த டேர்ம் அப்படியே தான் வருது. ஸோ இந்த எல்லா டேர்ம்லேயும் நம்மளுக்கு என்ன டேர்ம் இருக்குது பார்த்தீங்கன்னா என் இருக்குது. ஸோ எல்லா டேர்ம்லேயும் என் இருக்குது. ஸோ என்ன காமன் எடுத்துக்கலாம், சிக்மா எக்ஸ் இருக்கான்னு பாருங்கள், சிக்மா எக்ஸ் எல்லா டேர்ம்லேயும் இருக்குது. ஸோ சிக்மா எக்ஸை காமனாக நம்ம எடுத்துக்கிறோம். அதுக்கு முன்னாடி இங்கே இருக்க சிக்மா ஒய்யும் இங்கே இருக்க சிக்மா ஸ்கொயரில் இருக்க ஒரு சிக்மா ஒய்யும் கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆகி அதுக்கப்புறம் இங்கே வந்து என் சிக்மா எக்ஸ் காமன் எடுக்கும்போது நம்மளுக்கு இங்கே என்ன இருக்கும், ஒரே ஒரு சிக்மா எக்ஸ் இருக்கும். ஸோ ஒரு சிக்மா எக்ஸ் ப்ளஸ் இங்கே என் சிக்மா எக்ஸ் காமன் எடுத்தாச்சு, மீதி என்ன டேர்ம் இருக்கும், சிக்மா ஒய் காமா எக்ஸ் ஒய். அதுக்கப்புறம் சிக்மா எக்ஸ் பை சிக்மா ஒய் ப்ளஸ் இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா இதுக்குள்ளே வந்து மல்டிப்ளை பண்ணுறோம். இது கூட மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், ஃபஸ்ட்டு இதுலேருந்து என் சிக்மா எக்ஸை காமனாக எடுத்துக்கிறோம். காமனாக எடுத்தால் நமக்கு என்ன கிடைக்கும், சிக்மா ஒய் காமா எக்ஸ் ஒய் சிக்மா எக்ஸ் பை சிக்மா ஒய் ப்ளஸ் கேன்னு வருமா. இதில் இது வந்து காமனாக எடுத்ததுக்கப்புறம் இதை வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ இது உள்ளே மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும், சிக்மா ஒய் காமா எக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் எக்ஸ் ஒய் இன்ட்டு சிக்மா எக்ஸ் பை சிக்மா ஒய். அதுக்கப்புறம் சிக்மா ஒய் காமா எக்ஸ் ஒய் இன்ட்டு கேன்னு வரும். ஸோ இது தனித்தனியாக நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் ப்ளஸ் இதுலேருந்து என் சிக்மா எக்ஸை நம்ம காமன் எடுக்கும்போது நமக்கு மீதி என்ன டேர்ம் இருக்கும், கே மட்டும் இருக்கும். கே அதுக்கப்புறம் சிக்மா ஒய்ங்கிற டேர்ம் மட்டும் இருக்கும், ஈக்குவல் டு 0ன்னு வரும். இங்கே இருக்க சிக்மா ஒய்யும் இங்கே இருக்க சிக்மா ஒய்யும் கேன்சல் ஆகி நம்ம இங்கே இருக்க சிக்மா எக்ஸ் ப்ளஸ் கே சிக்மா ஒய்யை குரூப் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த ரெண்டு டேர்ம்லேருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த சிக்மா எக்ஸ் காமா எக்ஸ் ஒய் இருக்கும் இந்த டேர்மில். இந்த டேர்மில் என்ன இருக்குது, கே சிக்மா ஒய் காமா எக்ஸ் ஒய் இருக்குது. ஸோ இந்த டேர்ம்லேருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், காமா எக்ஸ் ஒய்யை குரூப் பண்ணிக்கலாம். ஸோ காமா எக்ஸ் ஒய்யை வந்து காமனாக எடுத்துக்கலாம். ஸோ காமனாக எடுக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும், சிக்மா எக்ஸ் ப்ளஸ் கே சிக்மா ஒய்னு வரும். ஸோ இந்த ரெண்டு டேர்ம்லேருந்தும் நம்ம என்ன காமனாக எடுத்துக்கலாம், சிக்மா எக்ஸ் ப்ளஸ் கே சிக்மா ஒய்யை காமனாக எடுத்துக்கலாம். ஸோ இது ரெண்டுமே காமனாக எடுக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா 1 ப்ளஸ் காமா
எக்ஸ்ஒய்ன்னு கிடைக்கும். இங்கே இருக்க n சிக்மா எக்ஸ் அப்படியே தான் வருது, ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் இந்த எண்ணை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த சைடு கொண்டு போகிறோம். ஸோ ஈக்குவல் டு இந்த சைடு கொண்டு போகும்போது 0 ஆயிரும். ஏன்னா 0/n நம்மளுக்கு ஏதாவது 0ன்னு வரும். ஸோ இந்த வேல்யூ தனித்தனியாக நம்ம என்ன பண்ணுறோம்னா ஈக்குவல் டு 0ன்னு போடுறோம். அப்போ சிக்மா எக்ஸ் ஈக்குவல் டு 0, நெக்ஸ்ட் இந்த வேல்யூ ஈக்குவல் டு 0, நெக்ஸ்ட் இந்த வேல்யூ ஈக்குவல் டு 0. இங்கே சிக்மா எக்ஸ் இஃப் எக்ஸ் சிக்மா எக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு நாட் ஈக்குவல் டு -1, இங்கேருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், சிக்மா காமா எக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு -1 வரும். இங்கேருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும், சிக்மா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வரும். ஸோ இந்த ரெண்டு கண்டிஷனும் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணிக்க முடியாது, கே வேல்யூ கண்டுபிடிக்க முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா, இஃப் இந்த ரெண்டு வேல்யூ வந்து நாட் ஈக்குவல் டு -1, இந்த வேல்யூ வந்து காமா எக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் நாட் ஈக்குவல் டு -1 அண்ட் சிக்மா எக்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு 0, தென் இந்த வேல்யூ நம்மளுக்கு என்ன பண்ணிக்கலாம், ஈக்குவல் டு 0ன்னு போட்டுட்டு இதுலேருந்து கே வேல்யூ எப்படி கண்டுபிடிப்பீங்க, இந்த கே சிக்மா ஒய்யை மட்டும் இங்கே வச்சுட்டு இந்த சிக்மா எக்ஸ் இந்த சைடு கொண்டு போனால் மைனஸ் சிக்மா எக்ஸ் வரும். ஸோ அந்த கே மட்டும் இங்கே வச்சுட்டு சிக்மா ஒய் இந்த சைடு வந்துச்சுன்னா கே இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சிக்மா எக்ஸ் பை சிக்மா ஒய்ன்னு வரும். ஸோ எக்ஸ் கேயோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இதுதான் வந்து இந்த சம்மோட ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இந்த தியரம் வந்து கேட்க மாட்டாங்க, இருந்தாலும் வந்து எப்படி பண்ணணுங்கிறத மட்டும் நீங்கள் வந்து சொல்கிறேன், அந்த மெத்தடை மட்டும் சொல்கிறேன், அதை வச்சு நீங்கள் பார்த்துக்கோங்க. காமா எக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு அந்த நம்மளுக்கு ஃபார்முலா தெரியுமில்ல, அந்த ஃபார்முலா எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ரெண்டுமே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. மேலே அப்படியே மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். கீழே வந்து சிக்மா எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம், சிக்மா ஒய்யோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இங்கே √10 இந்த ரெண்டு √10ம் இந்த ஒரு எண்ணும் கேன்சல் ஆயிரும். ஸோ இங்கேயே கேன்சல் பண்ணாலும் கேன்சல் பண்ணிக்கலாம், இங்கே நெக்ஸ்ட்டு எழுதிட்டு அதுக்கப்புறம் கேன்சல் பண்ணாலும் பண்ணிக்கலாம், அது உங்களோட விருப்பம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா இந்த சமேஷன் வந்து உள்ளே தனித்தனியாக நம்ம போடுறோம். அப்போ சமேஷன் எக்ஸ் ஒய் வரும். இங்கே சமேஷன் போடும்போது நமக்கு என்ன ஆகும்னா இந்த ஒய் பாருக்குலாம் நம்ம சமேஷன் போடுவோம். எக்ஸ் பார் ஒய் பாருங்கிறது வந்து கான்ஸ்டன்ட், எக்ஸ் ஒய் அப்படிங்கிறது தான் நமக்கு என்னதுன்னா வேரியபிள்ஸ். ஸோ வேரியபிள்ஸ்க்கு மட்டும் தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா சமேஷன் போடுவோம். அப்போ சமேஷன் எக்ஸ் மைனஸ் இந்த எக்ஸ் பார் வந்து கான்ஸ்டன்ட்னால எக்ஸ் பார் சமேஷன்லேருந்து வெளில வந்துடும், சமேஷன் ஒய் ப்ளஸ் என். இங்கே வந்து ரெண்டுமே கான்ஸ்டன்ட்னால கான்ஸ்டன்ட் வந்துச்சுன்னா நம்ம சமேஷன் ஆஃப் கான்ஸ்டன்ட்னா நம்ம என்ன சொன்னேன், என் டைம்ஸ் கான்ஸ்டன்ட், என் கான்ஸ்டன்ட் வரும். ஸோ இங்கே கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் பார் ஒய் பார் கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸ் என் எக்ஸ் பார் ஒய் பார்னு வரும். டிவைடட் பை இந்த வேல்யூவை நம்ம என்ன பண்ணுறோம்னா a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். இதையும் அதே மாதிரி தான் எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். ஏற்கனவே நான் இங்கே வந்து என்ன கேன்சல் பண்ணனால இங்கே பண்ண தேவையில்லை. ஸோ இந்த இது வந்து வராது, என்ன வந்து இங்கே வராது. மீதி இப்போ என்ன ஆகும்னா இங்கே நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு சமேஷன் எக்ஸ் பை என். ஸோ இதுலேருந்து சமேஷன் எக்ஸோட ஃபார்முலா நம்ம என்ன படிக்கலாம், சமேஷன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த என் வந்து இந்த சைட் போயிடும். அப்போ என் எக்ஸ் பார் வரும். ஸோ இங்கே சமேஷன் எக்ஸ்க்கு பதிலாக நம்ம போட்டுக்கலாம், என் எக்ஸ் பார் போட்டுக்கலாம். இங்கே சமேஷன் ஒய்க்கு பதிலாக அதே மாதிரி தான் என் ஒய் பார் போட்டுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த என் எக்ஸ் பார் ஒய் பார் மைனஸ் என் எக்ஸ் பார் ஒய் பாரும் ப்ளஸ் என் எக்ஸ் பார் ஒய் பாரும் கேன்சல் ஆகி நமக்கு டிவைடட் பை இந்த வேல்யூ மட்டும் இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த இடத்துலையும் எக்ஸ் பாருக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா இங்கே சமேஷனோட வேல்யூ நம்ம என்ன பண்ணுறோம்னா உள்ளே மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ உள்ள சமேஷன் போடும்போது நமக்கு என்ன கிடைக்கும், சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர் கிடைக்கும். இங்கே வந்து எக்ஸ் பார் வந்து கான்ஸ்டன்ட்னால 2 எக்ஸ் பார் கான்ஸ்டன்ட்னால 2 எக்ஸ் பார் வெளில வந்துடும். இங்கே இருக்க சமேஷன் மட்டும் சமேஷன் எக்ஸ்னு வந்துடும். ப்ளஸ் இங்கே வந்து சமேஷன் எக்ஸ் பார்னா எக்ஸ் பார் த ஹோல் ஸ்கொயர்னா எக்ஸ் பார் வந்து கான்ஸ்டன்ட் சொன்னேன். ஸோ சமேஷன் வந்து கான்ஸ்டன்ட் கூட வந்துச்சுன்னா நமக்கு என்ன பண்ணணும்னு சொன்னேன், என் டைம் கான்ஸ்டன்ட். இங்கே கான்ஸ்டன்ட் என்னது எக்ஸ் பார், அப்போ எக்ஸ் பார் ஸ்கொயர் இருக்குது கான்ஸ்டன்ட், அப்போ என் இன்ட்டு எக்ஸ் பார் ஸ்கொயர் வரும். அதே மாதிரி இங்கே சமேஷன் உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது சமேஷன் ஒய் ஸ்கொயர் மைனஸ் இங்கே 2 ஒய் பார்ங்கிறது கான்ஸ்டன்ட், அது வெளில வந்துடும், சமேஷன் ஒய்னு வரும் ப்ளஸ் என் ஒய் பார் ஸ்கொயர் வரும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னா சமேஷன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த ஃபார்முலா எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு சமேஷன் எக்ஸ் பை என் தெரியும்ல. ஸோ அந்த ஃபார்முலா இங்கே யூஸ் பண்ணுறோம். அப்போ சமேஷன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன கிடைக்கும், என் எக்ஸ் பார்னு கிடைக்கும். ஸோ இங்கே என் எக்ஸ் பார் போட்டுக்கலாம், இங்கே என் ஒய் பார் போட்டுக்கலாம். இங்கே இருக்க சமேஷன் எக்ஸ் ஒய் மைனஸ் என் எக்ஸ் பார் ஒய் பார் அப்படியே தான் வரும். டிவைடட் பை ரூட் ஆஃப் இந்த வேல்யூவில் நம்ம என்ன ஆகும்னா இந்த 2n எக்ஸ் பார் ஆயிரும். இந்த இடத்துல இங்கே வந்து மாறுன்னு சொன்னேன்ல, சமேஷன் எக்ஸ்க்கு பதிலாக என் எக்ஸ் பார் போடணும். ஸோ இது மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 2n எக்ஸ் பார் கிடைக்கும். இங்கே ப்ளஸ் என் எக்ஸ் பார் இருக்குது. இது ரெண்டுமே மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 2n ஒய் பார் ப்ளஸ் என் ஒய் பார் ஸ்கொயர் இருக்குது. இது ரெண்டுமே நம்ம வந்து ஆட் பண்ணால் இங்கே வந்து நம்மளுக்கு என்ன இருக்குது, இங்கே கீழே இருக்க வேல்யூ மட்டும் இதுக்கு மட்டும் நான் சொல்கிறேன்.
இங்கே சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது மைனஸ் 2n எக்ஸ் பார் ஸ்கொயர் ப்ளஸ் n எக்ஸ் பார் ஸ்கொயர் இருக்கா. ஸோ இது ரெண்டுமே ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், மைனஸ் n எக்ஸ் பார் ஸ்கொயர் வரும். இந்த இருக்க வேல்யூ அப்படி தான் வரும், சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர் வரும். ஸோ அந்த வேல்யூ தான் இங்கே எப்படி எழுதியிருக்கோம். அதே மாதிரி தான் இந்த சைடும் இங்கே எக்ஸ்க்கு பதிலாக இங்கே இருக்க டேர்ம் வந்து ஒயில் இருக்குது. ஸோ இங்கே எக்ஸுங்கிற இடத்துல நமக்கு என்ன பண்ணணும், இந்த ஒய்ங்கிற மாதிரி இதே மெத்தட் தான் நம்ம இந்த சைடு யூஸ் பண்ணுறோம். ஸோ நீங்களே இந்த சைடு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னா எக்ஸ் பாரோட வேல்யூ நமக்கு தெரியும் சமேஷன் எக்ஸ் பை என், ஒய் பாரோட வேல்யூ என்னது சமேஷன் ஒய் பை என். ஸோ அந்த வேல்யூ நம்ம என்ன பண்ணுறோம்னா இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்ன ஆகும்னா இந்த மாதிரி கிடைக்கும். அதுக்கப்புறம் இங்கே இருக்க ஒரு எண் இங்கே இருக்க ஒரு எண் கேன்சல் ஆகிடும். இங்கே இருக்க ஒரு எண்ணும் என் ஸ்கொயரில் இருக்க ஒரு எண்ணும் கேன்சல் ஆகி சமேஷன் எக்ஸ் பை என், சமேஷன் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை என் வரும். இங்கே இருக்க ஒரு எண்ணும் இங்கே ஸ்கொயரில் இருக்க ஒரு எண் தனித்தனியாக ஸ்கொயர் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் எண்ணை கேன்சல் பண்ணிக்கோங்க. ஸோ கேன்சல் பண்ணும்போது இந்த மாதிரி கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், எண்ணை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் எல்சிஎம் எடுத்துக்கிறோம். நியூமரேட்டரில் இருக்க எண். ஸோ இது வந்து நியூமரேட்டர் மட்டும்தான். ஸோ நியூமரேட்டரில் இங்கே ஒரு எண் இருக்கா. ஸோ இந்த ஒரு எண்ணை வந்து இந்த சைட் கொண்டு போகிறோம், எல்சிஎம் எடுக்கிறோம். ஸோ எல்சிஎம் எடுக்கும்போது என்ன ஆகும்னா என் சமேஷன் எக்ஸ் பை மைனஸ் சமேஷன் எக்ஸ் சமேஷன் ஒய் டிவைடட் பை என் வரும். இந்த ஹோல் டிவைடட் இருக்குது, அந்த டிவைடட் இங்கே போட்டிருக்கேன். டிவைடட் ரூட் ஆஃப் சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இங்கே வந்து கேன்சல் ஆகிருங்களே என் ஸ்கொயரில் இருக்க ஒரு எண் இங்கே வந்து தனித்தனியாக நான் வந்து ஸ்கொயர் பண்ணியிருக்கேன். ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும்னா சமேஷன் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை என் ஸ்கொயர் வரும். இங்கே ஒரு எண். ஸோ இது கேன்சல் ஆகும்போது நமக்கு என்ன ஆகும்னா சமேஷன் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை என் வரும். இந்த இடத்துல அதே மாதிரி தான் வரும். நெக்ஸ்ட்டு இந்த வேல்யூவில் நம்ம வந்து எல்சிஎம் எடுக்கிறோம். என்ன வந்து எல்சிஎம் எடுக்கும்போது என்ன வந்து இந்த சைடு ஆகும், என் சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சமேஷன் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை என் கிடைக்கும். இந்த இடத்துல என் வந்து இந்த சைடு போகும்போது என் சமேஷன் ஒய் ஸ்கொயர் மைனஸ் சமேஷன் ஒய் த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை என் வரும். ஸோ ரூட் என் இன்ட்டு ரூட் என் தான் நம்மளுக்கு என்ன ஆகும், என்னு வரும். ஸோ இந்த ரூட் என் வந்து என்னன்னு ஆயிரும். ஸோ இதை ரூட் என் வந்து நான் இங்கே எண்ணு போட்டுக்கிறேன். இங்கே ஒரு எண் இருக்கா. ஸோ இந்த ஒரு எண்ணும் இந்த ஒரு எண்ணும் நம்மளுக்கு என்ன ஆகும்னா கேன்சல் ஆகி இந்த வேல்யூ மட்டும் கிடைக்கும். நியூமரேட்டர் இருக்க இந்த வேல்யூ டிவைடட் பை இங்கே இருக்க நியூமரேட்டர் இருக்க இந்த வேல்யூ, இங்கே இருக்க நியூமரேட்டர் இருக்க இந்த வேல்யூ. ஸோ இதுதான் வந்து இன்னொரு காமாவோட வேல்யூ வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம்ல கரெக்ஷனுக்கு. இன்கரெக்ட் வேல்யூ கொடுத்து நம்ம கரெக்ஷன் வேல்யூ யூஸ் பண்ணுவோம்ல, அதோட ஃபார்முலோட டெரிவேஷன் தான் இது. இதை வச்சு தான் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி டேட்டா கொடுத்து நம்மளுக்கு வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்கன்னா இதை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இங்கே சமேஷன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த வேல்யூ கொடுத்துருக்காங்க, சமேஷன் ஒய் இஸ் ஈக்குவல் டு இந்த வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னா காமா எக்ஸ் பையோட வேல்யூ நம்ம என்ன எடுத்துக்கணும், இந்த வேல்யூ தான் எடுத்துக்கணும். அப்போ என் சமேஷன் எக்ஸ் பை மைனஸ் சமேஷன் எக்ஸ் சமேஷன் ஒய் டிவைடட் பை ரூட் ஆஃப் என் சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சமேஷன் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு ரூட் ஆஃப் என் சமேஷன் ஒய் ஸ்கொயர் மைனஸ் சமேஷன் ஒய் த ஹோல் ஸ்கொயர் வரும். ஸோ அந்த வேல்யூலாம் நான் சப்ஸ்டியூட் பண்ணி மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணி ரூட்லேருந்து எடுத்து ஃபைனல் ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்குன்னா 0.973 கிடைக்குது. இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் எக்ஸ் ஒய் கொடுத்து என் கொடுத்து இந்த மாதிரி காமாவோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லுவாங்க இந்த ஃபார்முலா. இதுவே வந்து நம்மளுக்கு வந்து சிக்மா எக்ஸ் எக்ஸ் பார் ஒய் பார் கொடுத்து எக்ஸ் பார் ஒய் பார் கொடுத்து சிக்மா எக்ஸோட வேல்யூ கொடுத்துட்டு சிக்மா ஒய் வேல்யூ கொடுத்துட்டு காமா காலேஷன் கோஎஃபிஷியன்ட்னா காமான்னு அர்த்தம். ஸோ காமாவோட வேல்யூ கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி தான் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா கிவன் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, என் வந்து 1000 கொடுத்துருக்காங்க. எக்ஸ் பாரோட வேல்யூ ஒய் பார் வேல்யூ சிக்மா எக்ஸோட வேல்யூ சிக்மா ஒய்யோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. அண்ட் சம் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் டீவியேஷன் from the mean of x and y is கொடுத்துருக்காங்களா. இங்கே வந்து சம் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் டீவியேஷன், ப்ராடக்ட்னா அது மல்டிப்ளிகேஷன், டீவியேஷன் வந்து இந்த வேல்யூ கொடுத்துருக்காங்க. இது வந்து ப்ராடக்ட் ஆஃப் டீவியேஷன்னா இங்கே நியூமரேட்டர் வேல்யூ இருக்குல்ல, இதோட வேல்யூவே நமக்கு கொடுத்துருக்காங்க 4800 சொல்லி. ஸோ இதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிக்கலாம் 4800 போட்டுக்கலாம் டிவைடட் பை என்னோட வேல்யூ நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க 1000 கொடுத்துருக்காங்க. ஸோ என்னோட வேல்யூ 1000 போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சிக்மா எக்ஸோட வேல்யூ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க 4.5. ஸோ 4.5 இங்கே போட்டுக்கிறோம். சிக்மா ஒய்யோட வேல்யூ 3.6 கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வேல்யூ இங்கே போட்டுக்கிறோம். இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா ஃபைனலாக 0.296 கிடைக்குது. ஸோ இந்த வந்து எக்ஸ்ட்ராவாக இங்கே கொடுத்துருக்காங்களே எக்ஸ் பார் ஒய் பார். ஸோ இதை வச்சுலாம் நீங்கள் குழப்பிடாதீங்க. நல்ல கொஸ்டினை ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ சில டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஞாபகம் வச்சுட்டா மட்டும்தான் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் கொஞ்சமாச்சும் போட முடியும். ஸோ வேரியன்ஸ்லாம் என்ன, கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட்னா என்னன்னு சொல்லி நடத்தும் போது அங்கங்கே எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் சொல்லி தரேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு தனியாக ஒரு நோட்டில் எடுத்து முன்னாடி எழுதி வச்சுட்டிங்கன்னா இந்த மாதிரி கேட்கும் போது இந்த வேல்யூ தான் கேட்குறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இஃப் z is equal to இந்த வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஷோ தட் சிக்மா z ஸ்கொயர் is equal to இந்த வேல்யூ. இது வந்து நம்ம ஏற்கனவே இப்போ யூவிக்கு நம்ம போட்டோம், யூக்கு போட்டோம், சிக்மா யூ ஸ்கொயருக்கு போட்டோம். இது அப்படியே யூக்கு பதிலாக இங்கே என்ன கொடுத்துருக்காங்க z கொடுத்துருக்காங்க. அதே மெத்தட் தான் ஃபாலோ பண்ணணும். இதை நீங்களே பார்த்துக்கோங்க.
இது வரைக்கும் நம்ம வந்து நிறையவே பார்த்துட்டோம், எல்லாமே பார்த்துருக்கோம். 1 2 இது மட்டும்தான் நான் வந்து விட்டுருக்கேன், இந்த தியரம் மட்டும்தான். மீதி எல்லாமே நான் வந்து இந்த இது போட்டாச்சு. ஸோ இது வரைக்கும் நடந்ததை நீங்கள் நல்லா தரவாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து என்ன பார்க்கணும்னா ரேங்க் கார்லேஷன், சென்ட்ரல் மூமெண்ட்ஸ், அப்புறம் ஸ்கியூனஸ் அதான் பார்க்கணும். ஸோ அது வந்து நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம்.